முல்லை வினயகல மூங்கில் கொடியமுதன் பொன்னங்கழற்கமலப் போதிரண்டும் என்னுடைய சென்னிக்கனியாக தேற்றினேன் தென்புலத்தார்க்கு எண்ணக் கடவுடையேன் யான் நயந்தரும் பேரின்பமெல்லாம் பழுதின்றி நன்றினர்பால் செயந்தரஞ்சேத்தி ராமானுஜமுனி தாளிடமேல் உயர்ந்த குணத்து திருவரங்கத் தமுதோங்க வன்பால் எம்பும் கருத்துரை அந்தாதி ஓதைச நெஞ்சமே இனியன் குறை நமக்கு எம்பெருமானார் திருநாமத்தால் முனிநந்த நூற்றெட்டு சாவித்திரி என்னும் நுண்பொருளை கரியந்த செஞ்சொல் கலித்தரை அந்தாதி பாடித்தந்தான் புனிதன் திருவரங்கத் தமுதாகிய புண்ணியனே சொல்லின் தொகை கொண்டு உணதடிப்போதுக்கு தொண்டு செய்யும் நல் அம்பரேத்தம் நாமமெல்லாம் எந்தன்னாவினுள்ளே அல்லும் பகலும் அமரம்படி நல்கு அரிசமயம் வெல்லும் பரம ராமானுஜா இது என் விண்ணப்பமே. பொருந்திய தேசம் பொறையும் திரளும் புகழும் நல்ல திருந்திய ஞானமும் சேரும் செருகலியால் வருந்திய ஞானத்தை வன்மையினால் வந்தெடுத்தளித்த அருந்தவன் எங்களை ராமானுஜனை அடைபவர்க்கே அடையார் கமல தளர்மகள் கேள்வன் கையாடி என்னும் படையோடு நாம் தரமும் படர்தண்டும் உன் சார்ந்தவில்லும் படையார் புரிசங்கமும் இந்த பூதலங்காப்பதற்கன்று இடையே ராமானுஜ முனியாயின எண்ணிலத்தே. சுவாமி ராமானுஜர் இந்த பூலோகத்தில் அவதரித்ததே இங்கு இருக்கக்கூடிய அஞ்ஞானம் அந்தகாரத்தை தொலைக்கணும் என்பதற்காகத்தான். நம்மாழ்வாரே பண்ணினாரே என்று சொன்னால் அவர் உபதேசத்துக்கு அவ்வளவு தூரம் வரவில்லை. தான் இருக்கும் இடத்திலிருந்தே நாம் உபதேசம் பண்ணினார். ஆனால் உபதேசம் பண்ணினாலும் அந்த உபதேசத்தோடு தன்னுடைய சுவானுபவம் தானும் பகவான் அனுபவித்தார். அந்த அனுபவிக்கக்கூடிய நேரத்திலே நம்முடைய உபதேசத்தை மறந்து தனக்கு அந்த அனுபவத்தை பிராதானியம் கொடுத்தார். இருப்பினும் ஆழ்வாருடைய அவதாரமே நம்முடைய உபதேசத்துக்காகத்தான். பகவான் தன்னுடைய திருமேனி வடிவழகை காட்ட, அவருடைய குணங்களை காட்ட, ஓ இப்படிப்பட்ட குணங்களோ என்று அதிலே மேல் விழுந்து காலாடும் நெஞ்சடியும் கண்களும் என்றுமா போலே தன்னுடைய நிலையை மறந்து நம்முடைய உபதேசத்தை மறந்து தான் அனுபவித்தார்கள். அந்த அனுபவத்தாலே நமக்கு அவருடைய உபதேசம் பரிபூர்ணமாக கிட்டித்து இருந்தாலும் அது பரிபூர்ணமா நமக்கு சேரணமாகணும். சேரணம்னா அதுக்கு யாராவது ஒருத்தர் இருக்கணும். அதற்குத்தான் எம்பெருமான் சுவாமி ராமானுஜரை ஆதிசேஷனை அழைத்து அந்த ஆதிசேஷனே ராமானுஜராக அவதாரம் பண்ணினார்னு நம்முடைய குரு பரம்பரை சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ராமானுஜ வைபவத்தை தெரிவிப்பதற்காகவே அவருடைய சிஷ்யர், ஏன் கூரத்தாழ்வாருடைய நேரடியான சிஷ்யர்ந்தே சொல்லலாம். ஏன்னா கூரத்தாழ்வார் தான் அவருக்கு சம்பந்தத்தை ஏற்படுத்தி கொடுத்தார். ராமானுஜ சம்பந்தத்தை பஞ்சசம்ஸ்காரம் பண்ணதே திருவரங்கத்தமிழனாருக்கு குரத்தாழ்வார் தான். அந்த குழத்தாழ்வாருடைய அனுகிரகத்தாலே 108 பாசுரங்கள். அது ராமானுஜர் பேரிலே ராமானுஜர் வைபவம் என்ன, அந்த வைபவத்தை மட்டும் சொன்னால் போராது. அந்த ராமானுஜர் யாருடைய திருவடி பலத்தாலே இந்த வைபவத்தை பெற்றார், அது முக்கியம். அப்ப ஆழ்வார்கள் என்ன, ஆழ்வார்கள் காலம் முடிந்த பிறகு நாதமணி தொடக்கமாக அதற்கு மேற்கொண்டு பெரிய நம்பிகள் பரியந்தம் என்னென்ன ஆச்சாரியர்கள் உள்ளார்களோ அவருடைய அருகிலத்துல என்னவாறு பெற்றார் என்பதை தெரிவிக்க வந்ததுதான் ராமானுஜ நூற்றந்தாதி என்கிற அற்புதமான கிரந்தம், ஆச்சரியமான கிரந்தம். அந்த கிரந்தத்திலே நாம் இப்பொழுது 32ஆம் பாட்டின் கடைசியில் இருப்போம். 32ஆம் பாசுரம் பொருந்திய தேசம் பறையும் திரளும் புகழும் என்கிற பாசுரம். அநேகமா அதை முடிச்சிட்டோம். அதுல சொல்லப்பட்ட கருத்து என்ன, ராமானுஜ அடைபவர்
அது செருகலியால் வருந்திய ஞானத்தை வன்மையினால் வந்தெடுத்தளித்த அருந்தவன். களி செருகிறது, நன்னா சிரமப்படுத்துறது. அந்த களி சிரமப்படுத்தக்கூடிய ஒரு தன்மையிலே இந்த ஞானம் வருந்தது. ஞானம்னா இந்த பூமி, இந்த தேசம், இந்த லோகம் வருந்தும் போது, லோகம் வருந்துறதுன்னா லோகம் வருந்தாது, லோகத்தில் இருக்கக்கூடிய மக்கள், சம்சாரிகள், இந்த ஜீவாத்மாக்கள் வருந்துறா. அந்த வருத்தத்தை போக்குறோமோ, அந்த வருத்தத்தை போக்குவதற்கு உபதேச முகமாக போக்கினார். எப்படி போக்கினார்? அருந்தவன் அப்படின்னு தெரிவித்தார். அருந்தவன் என்றால் தவம் படைத்தவர். என்ன தவம் சுவாமினா? ஞாசம் என்கிற தவம் படைத்தவர். சரணாகதி, அந்த தவம் படைத்தபடியாலே அந்த தவத்தை நமக்கு உபதேசம் பண்ணி மேற்கொண்டு அந்த உபதேசம் பண்ணினபடியால நம்ம தெரிந்தினோம். தெரிந்தனபடியாலே ராமனுடைய பாதங்களை பற்றினோம். அவருடைய திருவடியை பத்தினபடியாலே நமக்கு என்னெல்லாம் கிடைக்கிறது? பொருந்திய தேசம், பொறையும் திரளும் புகழும் நல்ல திருந்திய ஞானமும் செல்வமும் சேரும். ஆனா இதெல்லாம் பார்த்துக்கணுங்கோ. இருப்பினும் இதுல நமக்கு ஒரு இந்த பொருந்திய தேசம் பறையும் சிகரம் புகழும் நல்ல திருந்திய ஞானம் செல்வமும் சேரும் தெரிவிக்கிறார் இல்லையா? இப்ப பொருந்திய தேசம் இருக்கணும்னாலே அதுக்கு ஏத்து எதுன்னா தேஜஸ் இருக்கணும். பொருந்திய தேசம், அப்ப தேஜஸ் இருக்கணும். அந்த தேஜஸ் நன்னா வரணும் வச்சுக்கோ. அதுக்கு என்ன சுவாமி வேணும்? பொறுமை இருக்கணும். பொறுமை இருந்தா தான் தேஜஸே பெற முடியும். யாரோ ஏதோ சொல்லிட்டு இருக்கா, அவ வெயிரா மாதிரியே இருக்கா, உடனே நம்ம கோவப்படப்படாது. இல்லையா சுவாமி, எனக்கு ஞானம் இருக்கே சுவாமி, இப்ப நான் உப்பு போட்டு சாப்பிட்டு இருக்கிறேன் சுவாமி, அப்ப வீரம் இருக்கணும், எனக்கு ஏதோ ரோஷம் இருக்கணும்னா அதெல்லாம் கலையும். அதைத்தான் இது பொறை என்று சொல்லக்கூடிய அந்த பொறுமை இருக்கணும். ஆனா பொறுமை இருந்தால் அதற்கு தகுந்த திரள் இருக்கணும். பொறுமை என்பது என்ன? சுகதுக்கங்களை ஒன்று கொள்ளும் தன்மை, அதுதான் பொறுமை. முனியார் துயரங்கள் முந்திலும் இன்பங்கள் மீட்டிடினும் மனம் கடியார். சுகதுக்கங்கள் இருக்கணும். சுகம் இருந்தாலும் நாம பேசாம இருக்கணும், துக்கம் இருந்தாலும் பேசாம இருக்கணும். பேசாம இருக்கணும்னு அர்த்தம்னா சுகத்தை அனுபவிக்கப்படாது, துக்கத்தை நான் சமப்படக்கூடாது அப்படின்னு சொல்லல, அந்த மாதிரி யாரும் சொல்லல. ஆனா அப்படியே அழுது பரணுன்னு இருக்கப்படாது, கீழே விழுந்து ஒரு துக்கம் வந்துருத்தனால அந்த மாதிரி கூடாது. அதே சுகம் வந்துச்சுன்னா அப்படியே எழுந்து கொண்டாடுறா பாருங்க, அப்படியே குதிக்கிறா பாருங்க, அந்த ரெண்டுமே கூடாது. அதான் தெரிவிக்கிறார். ஆக அப்படிப்பட்ட சுககுத்துக்களை ஒன்றாக கொள்ளும் தன்மை, அதுதான் பொறுமை. துக்கம் வந்தாலும் பதட்டப்படாமை, நிதானமாக இருத்தல். சுகமே வந்தாலும் கூத்தாடாமல் இருத்தல், இதத்தான் க்ஷமா பொறுமை என்ற அழியா. ஆக தேசத்தென்கிற மதிப்பு இருக்கணும்னாலே பொறுமை இருக்கிறவர்களுக்குத்தான் இது உலகம். அதான் முக்கியம். அப்ப நமக்கு நல்லா தேஜஸ் இருக்கணும். என்ன சுவாமி வேணும்? பொறுமை இருக்கணும். அந்த பொறுமை இருந்தா நல்லா தேஜஸ் வந்துடும். சரி, அப்பதான் மதிக்கும். அதனால்தான் பொறுமை வேண்டாம். அப்ப க்ஷமா என்பது நம்மிடத்தில் வரணும்னா அதுக்கு என்ன பண்ணணும் சுவாமி? திரள் என்கிற மனத்தை ஜெயிக்கும் பலம் வேறு. திரள் என்கிற பொருந்திய தேசம் பொறையும் திரளும், திரள் என்கிற மனத்தை ஜெயிக்கக்கூடிய பலம் வேணும். திரள்னா என்ன சுவாமி? மனோபலம். திரள்னாலே மனோபலம், இந்திரியங்களை அடக்குதல் அப்படின்னு அர்த்தம். ஆக பொருந்திய தேசம் பொறையும் திரளும், இந்த மூணும் கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த மூணும் கிடைச்சிட்டா மேற்கொண்டு என்ன கிடைக்கும்? புகழ் கிடைக்கும். பொருந்திய தேசம் பொறையும் திரளும் புகழ், புகழும் சொன்னார் இல்லையா? அப்ப என்ன நமக்கு இருந்தா? தேசி இருந்தா பொருந்திய தேசம் இருக்கணும். வெறும் தேசம் இல்ல, தேஜஸ்ன்னு சொல்றது. பொருந்திய தேசம் இருக்கணும். அதுக்கு க்ஷமா என்று சொல்லக்கூடிய பொறை இருக்கணும். பொறைனா அது பொறைனா நமக்கு என்ன? நன்னா சுகதுக்கங்களை பொறுமையாறு அனுபவிக்கக்கூடிய ஒரு தன்மையில தான் பொறைங்கிறது. திறன், திறன்னா என்ன சுவாமி? மனோபலம். அந்த மனோபலம் இருக்கணுமோ. இந்த மூணு வந்துருச்சுன்னா என்ன சுவாமி? புகழ் கிடைக்கிறது. பொருந்திய தேசம் பொறையும் திரளும் புகழும், இப்பேற்பட்டவர். அப்ப அந்த உலகம் முழுவதும் என்னன்னா பொருந்திய தேசம் பொறையும் திரளும் புகழும் நல்ல திருந்திய ஞானமும். உடனே என்ன ஆகும்னா இவளுக்கு உலகம் முழுதும் இவாடு கீர்த்தி திக்கட்டும் பரவும், எங்கும் பறந்துட்டே இருக்கும்.
அடுத்து என்ன சொல்றாரு? நல்ல திருந்திய ஞானமும் செல்வமும் சேரும். புகழ் கிடைக்கணும்னாலே ஞானம் வேணும். இது ரொம்ப முக்கியம். புகழ் கிடைக்கணும், ஞானம் வேணும். எப்ப ஞானம் கிடைக்கும்னா ராமானுஜரின் திருவடிகளை பற்றினபடியாலே என்ன கிடைக்கிறது? நம்முடைய காமக்ரோதங்கள் தொலைக்கப்படுகிற காமாதி தோஷ அரமாத்ம பதாஸ்டிதானாம் ராமானுஜம் யதிபதம் பிரணமாமி மூத்ரா எதிராஜ சுவாமி மணவாள் மாவன் சாதிக்கிறாரோ நம்முடைய காமக்ரோதங்களை தொலைக்கிறது. எதனால தொலைக்கிறார்னா அவர் திருவடி பத்தினமனோ தொலைக்கிறார். அப்ப பகவானை பத்தி ஞானத்தை உரைக்கிறார். அதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா காமக்ரோதம் தொலைச்சாச்சு நம்ம இன்னதின அனுட்ட நிவர்த்தி போயிடுச்சு. இட்ட பிராப்தி எது? பகவானுடைய ஞானம் கிடைக்கணுமோனோ, பகவானை பத்தின ஞானத்தை ஊற்றாரணும். அதனால்தான் நல்ல திருந்திய ஞானம். நல்ல திருந்திய ஞானத்தை நிறைய பார்த்துருக்கோம், நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம். நல்ல திருந்திய ஞானமும், ஞானம்னா சாமானிய விஷயத்தை பற்றின ஞானம் ஞானம். நல்ல ஞானம் என்ன சுவாமி? அதாவது இந்த மூணா பிரிக்கலாம். ஞானம், நல்ல ஞானம், திருந்திய நல்ல ஞானம். முதல்ல ஞானம்னா என்னது? நல்ல ஞானம். சரி சரி சுவாமி, ஞானம்னா ஞானம். நல்ல ஞானம்னா சதாச்சரண சமாசயனம் பண்ணிக்கொண்டு அவர் சொல்படி கேட்டு தத்வைத புருஷார்த்தங்களுடைய யாதார்த்த ஞானம் இல்லையா, அந்த யாதார்த்த ஞானம் தான் நல்ல ஞானம்னு பேர். அதாவது ஆச்சாரியன் அடிபணிந்து அவர் சொல்லும்படி கேட்டு அவர் சொல்லிக் கொடுத்த தத்வைத புருஷார்த்தங்கள், தத்துவம் எது, இதம் எது, புருஷார்த்தம் எதுன்னு சொல்லி தத்துவம்னா உண்மை பொருள், இதம்னா அந்த உண்மை பொருளை அடைவதற்குண்டான வழி, புருஷார்த்தம்னா அடைந்த பின் அனுபவிக்கக்கூடிய தன்மை. இந்த மூணுமே தெரியணும். அதுதான் யாதாத்ம ஞானம். அதுதான் நல்ல ஞானம்னு பேரு. ஆக ஞானம்னா ஞானம். நல்ல ஞானம்னா ஆச்சாரனை அடைந்து தத்துவ புருஷார்த்தங்களை தெரிந்து கொள்வது நல்ல ஞானம். நல்ல திருந்திய ஞானம் அப்படின்னா அவரோடு கடைசி வரையும் அவரோடு இருந்து என்ன எல்லளவும் பிசகாமல் இருக்கணும். அதான் முக்கியம். ஒரு துணி பிசகாம இருக்கணும். பிசகாம இருக்கணும்னா அந்த பிழரை பார்த்தாலும் திருத்தி நமக்கு ஞானத்தை கொடுக்குறா இல்லையா, அதுதான் திருந்திய ஞானம். நம்ம ஆச்சாரன்ட்டே இருக்கணும், ஆச்சாரம் அடிபணிந்து இருக்கணும். அடிபணிந்து இருக்க நம்ம அப்படி அப்படியே காலத்துக்கு தகுந்தாற் போல சிலபடிய வார்த்தைகள், அதாவது பசகு வார்த்தைகள், அதனால பசகு அப்படின்னா இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மனசு கொஞ்சம் கலங்கருதணும். அப்ப கலங்கரிச்சு என்னன்னா அப்படி கொஞ்சம் பிறட பார்க்கும். இது இருக்கலாம் போட்டிருக்கு, ஆச்சாரன் ஏதோ சொன்னாரு, ஆனா இந்த காலத்துக்கு இது ஒத்து வரல, இவர் சொன்னது நல்லா இருக்கு அப்படின்னு தோன்றதனும். அந்த தோணும் போது ஆச்சார ஒரு தட்டுவார், ஓய் தப்பு அதான் பண்ணாதன்னு சொல்றியா, அவரால் திருத்தி பணிகொள்ளப்படுகிறது இல்லையா, அந்த திருந்திய ஞானம். அந்த திருந்திய ஞானம் பெற்று அது மட்டும் இல்ல, விடாம அந்த ஆச்சாரியனுக்கு கைங்கரியம் பண்ணணும் இல்லையா, அதுதான் திருந்திய நல்ஞானம். திருந்திய நல்ஞானம் இது எங்க சுவாமி இருக்குன்னா, பயனன் ஆகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்னாக திருத்தி பணிகொள்வான். இந்த மதுரகவி தெரிவிக்கிறானோ, நம்மாழ்வார் மதுரகவி ஆழ்வாரை திருத்தினார் போலேவும். அப்ப திருத்தினாரோ அதே போலே இங்க என்ன பண்ணார், அந்த சுவாமி ஆச்சாரியன் திருத்த 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 அந்த பெற்ற ஞானம் இல்லையா, அந்த பிரச்சனை தான், அந்த பெற்ற ஞானம் தான் திருந்திய ஞானம். அப்ப இந்த ஞானம் அப்படிப்பட்ட ஞானம் எனக்கு மட்டும் இல்ல, ராமானுஜர் அடைபவர்கள் யாரெல்லாம் உண்டோ அவர்களுக்கு இந்த ஞானம் திருவரங்கத்தை நான் தெரிவிக்கிறார். ராமானுஜர் அடைபவர்கள் யாரெல்லாம் உண்டோ அவர்களுக்கு இந்த ஞானம், நல்ல திருந்திய ஞானமும் இது வரைக்கும் கடைசியா செல்வம். சுவாமி இத சொல்லுங்க, எங்களுக்கு அதுதான் வேணும். ஏன்னா பொருள் இல்லாருக்கு உழவில்லை, அருள் இல்லாருக்கு உலகல்னு தமிழர்கள் சொல்லிட்டே இருக்கா. வாஸ்தவம் இங்க இருக்கணும்னாலே ஒண்ணுமில்ல சுவாமி, ஒண்ணுமில்ல. எனக்கு காலட்சேபம் கேட்கணும்னா கூட என்னமா ஒண்ணுமே அதுக்கு தேவையானது பண்ணாம நீங்களும் கேட்க முடியுமா? அதுக்கு வந்து செலவழிச்சானும். செலவழிக்கணும்னா ஏதோ மாசம் இவ்வளவுன்னு கட்டினாதான் அந்த கனெக்ஷன் நம்ம கொடுப்பா. கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அதை நம்ம வந்து அதுக்குன்னு ஒரு உபகரணங்கள் இருக்கு, அதை தட்டி 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 பார்த்தாலும் உடனே அதுல வந்துடுறது, உடனே கேட்கிறோம். அப்ப காலட்சேபம் கேட்கணும்னாலும் பொருள் வேணும். பொருள் இல்லாம அது கிடைக்கிறதா இல்ல சுவாமி? காலட்சேபம் கேட்கிறோம், அது நல்ல விஷயம், ஆத்ம உஜ்ஜீவன விஷயம். அதனால இது இந்த பொருளே வேண்டாம், இல்ல அந்த பொருள் நீங்க வந்து இனாமா கொடுத்துருவோம், எங்களுக்கு ஒரு பைசா கொடுக்க மாட்டோம், மாசமானா நாங்க காலட்சேபம் தான் கேட்டோம்னா கொடுக்க மாட்டா. அதுவும் பொருள் வேணுமானோ. அப்ப பொருள் வேணும்னா செல்வம் வேணுமானோ. திருந்திய நல்ஞானமும் செல்வமும். இப்ப செல்வம்னு சொல்றா இல்லையா, அந்த செல்வம்னா இது பணம் காசு நிறைய கிடைக்குமா?
அதை சொல்லல. பகவத் கைங்கரியம் கிட்டும். சுவாமி இது என்னவா சுவாமி, பகவத் கைங்கரியம் கிட்டினா நாங்க காலட்சேபம் கேட்க முடியுமா? 1000 ரூபாய் இருக்கும் அதுக்கு, சாமானியம் இல்ல. சில பேர் 500 ரூபாய் சொல்றா, சில பேர் 500 ரூபாய் சொல்ற, எத்தனையோ அதாவது ஏதோ ஏதோ அதுக்கு தகுந்தாப்புறம் கொடுக்கணுமானோ. அப்படி இருக்க செய்து நீங்க பகவத் கைங்கரியம் கிட்டும், இந்த செல்வம் கிட்டும்னா என்னமா சுவாமி? அப்ப இது கிடைக்காதா கிடைக்குமா? மேற்கொண்டு பார்ப்போம். லக்ஷ்மணகா லக்ஷ்மி சம்பன்னகான்னு தெரிவிப்பார். எப்போதும் லக்ஷ்மணம்னா கைங்கரியம்னு சொன்னால லக்ஷ்மணன் தான் சொல்லுவார். ஆனா கைங்கரியம் பெற்றால் என்னன்னா சுவாமி, ஒண்ணுமில்ல சுவாமி, கைங்கரியம் கைங்கரியம் சொல்லி நிக்கிறணும். நான் பெருமாள் கைங்கரியம் பண்ணலான் இருக்கேன், என்ன புஷ்ப கைங்கரியம் பண்ணலான் இருக்கேன், அல்லது பிரசாத கைங்கரியம் பண்ணலாம். பிரசாதம் ஏதோ பொருள் வாங்கி கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க, நெய் வாங்கி கொடுக்கணும், அரிசி வாங்கி கொடுக்கணும், வெள்ளம் வாங்கி கொடுக்கணும், ரெண்டு இல்லையா அப்படிங்கிறத கொடுக்கணும். அதுக்கெல்லாம் வேணும். அப்ப அதெல்லாம் கிடைக்குமா சுவாமின்னா? அதற்காக செல்வம் சேரும். பகவத் கைங்கரியத்துக்காகவும் பாகவத கைங்கரியத்துக்காகவும் ஆச்சாரிய கைங்கரியத்துக்காக செல்வம் சேரும். சரி சுவாமி, என் பிள்ளைய படிக்க வைக்கணும், ஃபீஸ் கட்டணும், எத்தனையோ சொல்லியிருக்கா, அது கொடுக்கணும், அது கிடைக்குமா? அதை சொல்லுங்க. நீங்க பாகவத கைங்கரியம் பகவத் கைங்கரியம் ஆச்சாரிய கைங்கரியம் சொல்லிட்டு சரி அது கிடைக்கட்டும், கிடைச்ச உடனே நான் கொடுத்துடுறேன். சரி, பிள்ளைய படிக்க வைக்கணுமே, அதுக்கு அது கிடைக்குமான்னா அதை பண்ணினா இது தன்னடையே கிடைக்கும். இதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம என்ன நினைக்கிறோம், இதை பண்ணிட்டு அதை பண்றோம், கிடைக்காது. இதுவும் கிடைக்காது, அதுவும் கிடைக்காது. அதை பண்ணிட்டே இருக்கட்டு, இது நல்லா கிடைக்கும். அது என்னமா கிடைக்கும்? நமக்கு வருது, ஏதோ வறுபடி வருது, அந்த வறுபடி வச்சு கொண்டு நான் என் பிள்ளைய பார்ப்பேன்னா ஆச்சாரிய கைங்கரியத்தை பார்ப்பேன். ஆச்சாரிய கைங்கரியத்தை பார்த்தா என் பிள்ளை நல்லா இருப்பானா? ஆச்சாரிய கைங்கரியமோ பகவத் கைங்கரியமோ பாகவத கைங்கரியமோ பண்ணினா நம்ம குடும்பம் சேமமா இருக்கும். நல்ல பதத்தால் மனை வாழ்வர் கொண்ட வேண்டிய மக்களே. சுவாமி அங்க முதல் இங்க தன்னடியே வந்துருமான, தன்னடியே பகவான் அதற்குன்னார் ஏற்பாட்டை செய்து விடுவான். அந்த திட அத்தியவசாயம் இருக்கணும், நம்பிக்கை இருக்கணும். நாம அது என்ன சுவாமி இவன பைத்தியம் மாதிரி பண்ணியிருக்காரு. சம்பாதித்த பணத்தை அப்படியே ஆச்சாரம் கொடுத்துட்டார், ஆத்துக்கு ஒண்ணுமே வைக்கல அப்படின்னாரு. அப்படியே அதை சொல்லல. ஆனா அதுக்கு பண்ண வேண்டாம்னு சொல்லல, ஆச்சாரியனுக்கும் பாகவதாலுக்கும் பகவானுக்கும் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படியே இங்க விட்டுட்டு அங்கேயே போய் விழுன்னு சொல்லவே இல்லை. அந்த மாதிரி எந்த நம்ம சமயத்துல அது கிடையாது. எல்லாத்தையும் விட்டுடுங்கோ இல்லையே சுவாமி. எல்லாம் சில பேர் சன்னியாச ஆஸ்ம ஸ்வீகாரம் எடுத்துட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு போறான்னா அவ நிலை வேறு, அவ நிலை வேறு. இங்க நிலை ஏன்னா இல்லறம் இல்லறம் அல்லேன்னு நல்லறம் அன்றைன்னு சொல்லியிருக்கு தமிழர்கள். இல்லறம் தான் நல்லறம்னு சொல்லியிருக்கு. அப்ப கிரகதாஷ்டமம் தான் இருக்கிறதுக்கு உயர்த்தி. பிரம்மச்சரியத்தை காட்டிலும் வானப்பிரஸ்தத்தை காட்டிலும் சன்னியாச ஆசிரமத்தை காட்டிலும் கிரகஸ்தனுடைய ஆசிரமம் இருக்கு இல்லையா, அதுதான் உயர்த்தி. அதுல இருந்து கொண்டுதான் பிரதானமா கைங்கரியம் பண்ணணும். அதுதான் பகவானை எதிர்பார்க்கிறார். ஆனா அதற்கு தேவையானதெல்லாம் அவரே பண்ணுவார். அந்த எண்ணம் நமக்கு வந்துட்டா வரும். அப்ப செல்வம் சேரும். பகவத் கைங்கரியத்துக்கும் பாகவத கைங்கரியத்துக்கும் ஆச்சார கைங்கரியத்துக்கும் உண்டான செல்வம் சேரும். அதே நேரத்தில் பகவத் கைங்கரியமே செல்வம், அதுவும் சேரும். லக்ஷ்மணோ லக்ஷ்மி சப்பனகா அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. அதைத்தான் அப்படிப்பட்ட செல்வம் சேரும். சரி சரி சுவாமி, கைங்கரியத்தை செய்வின பொருட்செல்வம் எல்லாம் கிட்டன்னு சொன்னார். ஒரு அபிப்பிராயம். சரி சுவாமி, இப்ப செருகலியால் வருந்திய ஞானத்தை வன்மையினால் வந்தெடுத்தளித்த அருந்தவன், அருந்தவன் சொல்லிக்கிற தவம் படைத்தவர். என்ன தவம் படைத்தவர்? தபஸுக்குள்ளே சிறந்த தபஸின ஞாசம் என்று சொல்லக்கூடிய தபசு. இதான் பிரபக்தி. அந்த பிரபக்தி மரியாதை உபதேசம் பண்ணி மேலும் தானே நமக்காக அனுஷ்டித்தும் காட்டினார். தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா பிரபக்தி மரியாதை உபதேசம் பண்ணா மட்டும் சில பேர் நல்லா உபதேசம் பண்ணுவா, காலட்சேபம் பண்ணலாம் பண்ணுவா, அவள்கிட்ட அனுஷ்டானம் இருக்கான்னா அடியேட்ட இருக்காது. அந்த மாதிரி இல்ல, தானும் அனுஷ்டித்து நமக்கும் உபதேசம் பண்ணாரனோ அதாக தெரிவதா. ஆக இரண்டையும் பண்ணி தலை காட்டினார் இல்லையா, இதைத்தான் அங்க தெரிவிற அருந்தவன் தெரிகிறார். அருந்தவம் ஆனா தவஸ் படித்தவர். சரி சுவாமி, இதெல்லாம் நன்னாத்தான் இருக்கு. பொருந்திய தேசம் குறையும் திரளும் புகழும் நல்ல திருந்திய ஞானமும் செல்வமும் சேருன்னு சொன்னேலே. சரி, இதெல்லாம் எப்படி கிடைக்கும்? எப்படி கிடைக்கும்? சுவாமி பராசர பட்டர், அதே போல வேதாந்த தேசிகர் தங்கள் இது ஸ்தோத்திர பாடத்திலே ரொம்ப நாள் தெரிவிக்கிறார். முதல்ல பராசர பட்டருடைய அவருக்கு ஸ்ரீகுண ரத்ன கோஷம்னு ஆச்சரியமான கிரந்தம்.
பெரிய பிராட்டியாருக்காகவே அந்த கிரந்தம், ஆச்சரியமான கிரந்தம். அந்த கிரந்தத்துல தெரிவிக்கிறார், ரதிமதிர் சரஸ்வதி திருச்சி சமுர்த்தி சித்திஸ்ரீயகா, சித்திஸ்ரீயகான்னு தெரிவிக்கிறார். ரதிமதிர் சரஸ்வதி ஸ்ருதி பிரித்தி சித்திஸ்ரீயகான்னு இருக்கார். சம்பிரதாயத்துல ஸ்ரீதேவி நாச்சியார்னு சொன்னாலும் இது பெரிய பிராட்டியார் தான். ஸ்ரீதேவி நாச்சியார் சொன்னாலே அதனாலதான் சுவாமி சுதா சகி அப்படின்னு பேர் கொடுத்திருக்காரு. ஆச்சரியமான பேர். பிராட்டி, பெரிய பிராட்டிக்கு பராசப்பட்டு தெரிவிக்கிறார். சுதா சக்கின்னு பேர் கொடுத்திருக்காரு பெரிய பிராட்டிக்கு. சுதா சக்கின்னு என்ன சுவாமி? ஒண்ணுமில்லை, சந்திரனுடைய கலையாக அமிர்தம் இருக்கணும். அந்த அமிர்தம் பிறந்தது எங்க தெரியுமா? எங்க பிறந்தது சுவாமி? சமுத்திரத்தை தான் பிறந்த. சந்திரன் பிறந்ததே சமுத்திரத்துல. அதே போல பிராட்டி பிறந்தது எது? சமுத்திரத்து தானே. அப்ப ரெண்டு பேருக்கும், பிராட்டிக்கும் பிறப்பிடம் சமுத்திரம், சந்திரனுக்கும் பிறப்பிடம் சமுத்திரம். அதனால நான் சுதாசகி, பிராட்டிக்கு என்ன பேரு? சுதாசகின்னு பராசரப்பட்ட பேர் இருக்கிறார். அப்ப பிராட்டியினுடைய விற்புருவம் ஒண்ணுமில்லை, அவர் புருவத்தை நெருக்கினாலும் அந்த புருவத்துல நெருக்கச்சே அப்படி இப்படின்னு இருக்கிற பாருங்க. அந்த புருவம் நெருக்கச்சே அது எதை நோக்கி முற்படுகிறோம், அந்த புருவம் அதை நோக்கி எல்லாம் கிளம்பி போகுமா. எல்லாமே என்ன சொன்னீங்க? ரதி, மதி, சரஸ்வதி, திருதி, சமிருத்தி, சித்தி, ஸ்ரீயகா, இத்தனை இந்த 7 ரதிமதி சரஸ்வதி திருதி சமிருத்தி சித்தி ஸ்ரீயகா, இந்த 7ம் நான் முன்னே நான் முன்னே நான் முன்னே நான் முன்னேன்னு கிளம்பி போயிட்டு இருக்குமா. ஏன்னா பிராட்டி யார கட்டாட்சிக்கிற என்ன, நம்ம கட்டாட்சிக்கன்னா ஒரு வார்த்தை சொல்றதும் கிடையாது. அப்படி பூர்வத்தை நெரிப்பாலும் இந்த புருவ நெரிப்புக்காக தான் பகவானை சிருஷ்டிக்கிறார். அந்த பகவான் சிருஷ்டி என்னன்னா பிராட்டியுடைய புருவ நெரிப்பு. அதே போல இங்க அவர் புருவ நெரிப்பு, அவர் மரணா பண்ணியிருக்கார், அவருக்கு எல்லா செல்வங்களும் சேரட்டுன்னு அப்படி புருவத்தை நெருக்கிறான்னு வச்சுக்கேன். உடனே ரதிமதி சரஸ்வதி திருத்தி சமிருத்தி சித்தி ஸ்ரீயகா, இவ அத்தனை பேர் நான் முன்ன போறேன்னு அவளை போய் அனுகிரகம் பண்ண போவானாம். அதே போல பொருந்திய தேசம் பறையும் திரளும் புகழும் நல்ல திருந்திய ஞானமும் செல்வமும் சேரும். அப்பனா இது எதனால செய்யணும்? ராமானுஜருடைய சம்பந்தத்தை பெற்றால் சேர்ந்தாரு. ஆனா இங்க பொருந்திய தேசம் பறையும் திரளும் புகழும் நல்ல திருந்திய ஞானமும் செல்வமும் சேரும் சொன்னது 6 விஷயம். அங்கு பராசரப்பட்ட ஸ்ரீகுணரத்னத்துல சொல்லப்பட்ட விஷயம் ரதிமதி சரஸ்வதி திருத்தி சமிருத்தி சித்தி ஸ்ரீயகான்னு சொன்னது 7 விஷயங்கள். அப்பனா என்ன சொன்ன? ரத்தின்னா என்ன? ரத்தின்னா பகவானிடத்துல ரதி, பகவானிடத்துல இருக்கக்கூடிய பிரீத்தி. அந்த பிரீத்தி என்ன பண்ணும்னா நம்ம கிட்ட பகவானிடத்துல பிரீத்தி ஏற்படுத்தி கொடுக்குமா. ரதி, மதி, மதி சரஸ்வதி. மதி சரஸ்வதி 2 இருக்கணும். மதி என்னாலும் சரஸ்வதி என்னாலும் 2ம் ஒண்ணும் நினைப்போமா? அது கிடையாது, அப்படி கிடையாது. மதியன்னா அறிவு என்கிற புத்தி. மதி, மதியாலே வெல்வோம் அப்படின்னு சொல்றா பாருங்க. அப்ப மதியன்னா அறிவு என்கிற புத்தி, சரஸ்வதினா கல்வி. 2ம் ஒண்ணு கிடையாது. புத்தி வேறு, கல்வி வேறு. ஏன்னா கல்வி என்பது வேறு, அறிவு என்பது வேறு. அப்படி இருக்கதான் புத்தி. அப்ப புத்தி கல்விதான் வேறு இல்லைன்னு தெரியா? அப்ப என்னன்னா கல்வி என்றால்தான் அறிவு பெருகும். கல்வியே கற்கல சுவாமி, அறிவு வருமா? அறிவே வராது. கல்வி கற்கணுமானோ? அப்ப கல்வி கற்றாதான் புத்தியை உபயோகப்படுத்த முடியும். அப்படி இருக்க செய்து ஆக இதுல ரதி மதி, மதி என்பதனால் என்ன தெரியுது? அவர் என்ன சொன்னார்? புத்தியை சொன்னார். மதி என்பதனால் புத்தியை சொன்னார். சரஸ்வதி என்றால் என்ன சொன்னார்? அந்த கற்பிக்கக்கூடிய தன்மையை, கல்வியை சொல்றார். ரத்தின்னா புத்தி, சரஸ்வதினா கல்வி. அதானே சரஸ்வதி பூஜை பண்றப்போ வரப்போறது. சரஸ்வதி பூஜையில என்ன உடனே எல்லா பாட புஸ்தகங்களும் எடுத்து வைப்பா, பேனா பென்சில் எல்லாத்தையும் எடுத்து வச்சு அதுக்கெல்லாம் இது பண்றாரு. உண்மைதான், அது ஒன்றும் தவறு கிடையாது. அப்ப என்னன்னா அந்த கல்வி அதுதான் இல்லையா? அப்ப ரதிமதி சரஸ்வதி என்ன, இது நம்முடைய சம்பிரதாயத்துல ரொம்ப முக்கியம். என்னன்னா நாம நல்ல பேச்சாளரா இருக்க வச்சுக்கேன், காலக்ஷேப அதிகாரின்னு வச்சுக்கோ. அப்ப பேச்சாளர் இருக்கணும்னா சரஸ்வதி நல்லா இருக்கணும். சரஸ்வதினா கல்வி, கல்வியே கற்கல சொன்னேன். சம்பிரதாய கல்வி அடைய சொல்றது. கல்வின்னு எத்தையும் நினைக்காதீங்க. சம்பிரதாய கல்வி நல்லா கற்கணும். கற்றாதான்
யாராரு என்னென்ன கேள்வி கேட்கிறா அதுக்கு சமாதானம் சொல்ல முடியும். அப்ப இருங்கோ நீங்க கேட்கணும், நான் புத்தகத்தை பா சொல்றேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்ப கல்வி கற்கணுமோ, அந்த கல்வி ரொம்ப முக்கியம். அதான் வாக்வைபவம் சொல்றோம். வாக்வைபவம், அந்த வாக்வைபவத்துக்கு சரஸ்வதி சரி சுவாமி அப்படி இருக்கச்சது ஹயக்ரீவ உபாசனம் சில பேர் பண்ணுவா. அந்த சரஸ்வதிக்கு அனுக்கிரகம் பண்ணதே ஹயக்ரீவர் தான் இருக்கட்டும். அப்ப நல்ல பேச்சு, அந்த சரஸ்வதிக்கு அனுகிரகம் இருந்தா தான் நல்ல பேச்சாளர் இருப்பா. அது மட்டும் பெரியவ கிடையாது, அதுக்கு உண்டான அனுஷ்டானங்கள் இருக்கணும். அனுஷ்டானம் இருக்கணும். அந்த அனுஷ்டானம் இல்லாம போனாலும் பிரயோஜனம் இல்லை. அப்ப ஆச்சாரியத்தை கல்வி கற்கணும். அந்த கல்வி கற்காமல் இருந்தா பேச முடியாது. கல்வி கற்றது மட்டும் போகாது, கற்றபடியால் அதுக்கு தக கற்க கசடரை கற்பவை கற்றபின் நிற்க அதுக்கு தக நடக்கணும். அந்த அனுஷ்டானம் இருக்கணும். அப்பதான் பேச்சு சாமர்த்தியம் நல்லா பெற்றுக் கொடுக்கும். அப்ப அதுதான் அந்த காலத்துல என்ன பண்ணுவான்னா, ஒருத்தர் நல்லா கத்துன்னு இருக்காரு. இன்னைக்கு என்ன ஆயிடுத்துன்னு யாரும் தவறா நினைக்க வேண்டாம். இன்னைக்கு சான்றிதழ்கள் சர்டிபிகேட் இருக்கா, சர்டிபிகேட் இருந்தா நான் இதை சேர்த்துக்கிறேன்றா. அது அடிய தீயதுன்னு சொல்லல, ஆனா அது பிரதானம் இல்லை. சர்டிபிகேட் இருந்தா மட்டும் போறாது. அப்பனா நான் அனுபவம் இருக்கணும். அனுபவம் மட்டும் இருந்தா போறாது, அது அனுஷ்டானத்துல கொண்டு வந்திருக்கணும். இதெல்லாம் இருந்தாதான் இந்த சுவாமி சொல்றாரு, சான்றோர்களுக்கு மதிப்பில்லை, சான்றிதழ் பெற்றவர்களுக்கு மதிப்புன்னு. ஏன்னா சான்றோர்கள் சான்றிதழ் பெற வேண்டிய அவசியம் இல்லை, அவளை தேடி சான்றிதழ் வரணும். சான்றோர்களுக்கு சான்றோர்கள் பெரியோர்கள், அந்த பெரியோர்களுக்கு சான்றிதழ் தேவையில்லை. சான்றிதழ் தான் சர்டிபிகேட். ஆனா அந்த சான்றோர்களை மதிப்பாம யாருன்னா சர்டிபிகேட் வச்சுட்டு இருக்காரோ சான்றிதழ்கள் அவ மதிக்கிறா பாருங்க, அது ரொம்ப தப்பு. அப்ப அவள்கிட்ட கல்வி கத்துட்டா அப்படின்னு ஒரு அத்தாட்சி பத்திரம் இருக்கு, அனுஷ்டானம் இல்லைன்னு அர்த்தம். அனுஷ்டானம் அந்த மாதிரி இருந்தா அவெல்லாம் சதசுல வித்வான்கள் போட்டில சேர்க்கவே மாட்டான். அந்த மாதிரி இருந்தா வித்வான்கள் போட்டில சேர்ப்பான்னா கேட்கவே மாட்டான் வித்வான். அதுக்கப்புறம் ஆச்சாரியால் இவாட்ட நல்லா குட்டுப்படணும். குட்டுப்பட்டு ஒவ்வொரு விஷயம் கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கணும் போனோம். அப்பதான் தெரியும் இல்லையா. ஒரு ஆச்சாரியின் யுத்த சபையில சேர்க்கவே மாட்டான். அவரோட ரெண்டாவது காலக்ஷேபம்னாலே புரியத்துக்காக சொல்லுங்க, தவறா நினைக்க வேண்டாம். சிலதெல்லாம் நீங்க வந்துடுறது சொல்லிடணும் தோன்றது சொல்லிடுறேன். ஆனா சிலதெல்லாம் சொல்லப்படாது, இருந்தாலும் அடியே சொல்லிடுறேன். சாமான்யமா இருக்க பாருங்க, சாமான்யமா இருக்கிற காலக்ஷேபம் பண்ண சுவாமின்னா அது பெரிய பெருமை கிடையாது. வித்வான்கள் ஓட்டில காலக்ஷேபம் பண்ணணும், வித்வான்கள் ஓட்டில காலக்ஷேபம் பண்ணணும். அந்த காலக்ஷேபம் தான் ஈடுபடும். அப்பன்னா எங்களை நீங்க சாமானியம் சொல்றீங்க அப்படின்னா அது அர்த்தமே இல்லை. அதான் மரியா சொன்னேன், அது அர்த்தமா இல்லை. ஏன்னா யாரோ வாசல்ல போயிட்டு இருக்கா, உங்களை விட்டு வாசல்ல போயிட்டு இருக்கா, அவரை பார்த்து இப்படியாமே சொன்னேன். என்னமா சொன்னார்னா அது பெரிய பெருமை கிடையாது. வித்வான்கள் நிறைய பேர் இருக்கா இல்லையா, அவா கோட்ல உட்காந்து சுவாமி என்னமா அர்த்தத்தை பொழிஞ்சிருக்கா அப்படின்னு தெரியாது சொல்ல வேண்டாம். அதுதான் நம்ம அப்பதான் பொருந்தது இல்லையா. அந்த ஆச்சார விஷயத்துக்கு இப்போ இல்லைன்னா வித்வானாக இருந்ததான் உபன்யாசத்துக்கு ஒண்ணுமே இல்லை. சுவாமி புத்தகத்தை பார்த்து சொல்லிட்டே இருக்காருன்னா பிரயோஜனம் இல்லை. இது சொன்னா அதனால்தான் ரதிமதி சரஸ்வதி அப்படிங்கிறார். ரதிமதி ஏன்னா சரஸ்வதி ரதி மதி சரஸ்வதி, மதியையும் சரஸ்வதியும் தனியா பிரிச்சதுக்கு காரணமே தான். ஏன்னா சரஸ்வதி என்ன அடிப்படை கல்வி, மதியன்னா அதனால் வளர்க்கப்பட்ட புத்தி அறிவு. சரஸ்வதினா அடிப்படை கல்வி, அந்த கல்வி கற்காம அங்க போகக்கூடாது. அப்பனா தியரியும் பிராக்டிஸும் ரெண்டு இருக்கணும். அப்படின்னா படிப்பறிவு இருக்கணும், அதே நேரத்துல அனுபவ அறிவு இருக்கணும். அந்த அனுபவ அறிவு எதனால் ஏற்பட்டது? புத்தியால் ஏற்பட்டது. அப்ப கல்வி கத்தாதான் அந்த புத்தி வளர முடியும், அந்த அறிவு வளர்க்கணும். அதைத்தான் ரீதி மதி சரஸ்வதி இதெல்லாம் என்ன பண்ண சுவாமோ, யாரெல்லாம் இந்த பிராட்டி கடாட்சம் பெற்றிருக்காளோ அவளுக்கு புருவ நெறித்தாலும் 3 பேரும் ஓடி வந்து போறான். 3 பேரை சொல்லியிருக்கா, இன்னும் 4 பேர் இருக்கா. அதுக்கப்புறம் ரதிமதி சரஸ்வதி திருத்தி, 4வது திருத்தி. திருத்தின்னா கல்வி கிடைச்சிடாலே அசைக்க முடியாத தைரியம் வருது, இது கலக்க முடியாது. கல்வி கத்துட்டோம் வச்சுக்கேன்,
யார் என்ன சொன்னாலும் கலங்க மாட்டான். அசைக்க முடியாத ஒரு தைரியம். அந்த தைரியம் வருதனோ ஏன்னா கண்ணனே தெரிவிக்கிறார். என்ன தெரிவிக்கிறான்னா, மாயையால அபகரிப்படுத்த ஞானத்தை பெற்றவர் ஏதாவது 4 வார்த்தை பசப்பு வார்த்தை பேசினாலே உடனே என்ன பண்ணலாம் அப்படின்னு மருந்து போயிடுறான். ஒரு மாதிரி ஆயிடுறான். போயிட்டாருன்னா அர்ஜுனா அந்த மாதிரி ஆயிடுது. ஏன் சில பேர்லாம் மதத்துல அவ தங்கள் மதத்துக்கு இருக்கிற பாருங்க பசப்பு வார்த்தை எல்லாம் பேசுவா. அநேகமா ரயில் பிரயாணத்துல பஸ் பிரயாணத்துல புஸ்தகம்லாம் கொண்டு வருவா. அவ அப்படி இப்படி பேசுவா, பக்கத்துல உட்காந்துப்பா, என்னமா சொல்லிருக்கா, உங்க நெத்தியில ஒண்ணுமே இருக்காது, என்னமா சொல்றா பாரு, இதெல்லாம் சொல்றா, பசங்க ஒருத்தெல்லாம் பேசுவா. நீங்க வந்துருங்க, உங்களுக்கு எல்லாமே கூறிய பிச்சுன்னு கொடுக்கணும்னு சொல்லுவா பாருங்க. உடனே இவ அப்படி மனசு மாறும். எதனால மாறுதுன்னா அடிப்படை கல்வி அறிவு இல்லைன்னா மாறிடும். இன்னைக்கு மத மாற்றங்கள் நிறைய வர்றதுக்கு என்னதுமா காரணம்? சம்பிரதாயத்தை பத்தி நன்னா புரிஞ்சுக்கல. புரிஞ்சுட்டா வச்சுக்கேன், அப்ப என்ன ஆகும்னா, ஓ இவரென்ன தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்காரு, சாஸ்திர சம்மதமே இல்லாத சொல்லிட்டு இருக்காரு, சாஸ்திரமே வாசிக்காம பேசுறாருன்னு அவரையே நம்ம எதிர்த்து பேசி, நீ சொல்றது தப்பு பாரு, நீ சொன்ன அந்த பிரகாரம் பாத்தீங்கன்னா இந்த தப்பு வருது, அதுக்கு உன்னுடைய சமாதானம் வேணாலும் எழுதி விடுவார். ஓ இவன்ட்ட பேசப்படாது, இவன் விஷயம் தெரிஞ்சவனா இருக்கான்னு. அது வரணும். அப்ப கல்வி கற்கணும். அந்த கல்வி கற்றாதான் அதுல என்னது திருப்தி. அது திருப்தினா கல்வி கிடைச்சால அசைக்கக்கூடிய தைரியம் வருதணும். அந்த தைரியம் வந்துட்டு அது ரொம்ப முக்கியம். நம் சம்பிரதாயத்துல இதுதான் இங்கிற நிர்பலமான புத்தி வந்துனாலே அவனுக்கு என்ன சொன்னாலும் மாற்றம் வராது, ஏது சொன்னாலும் மாற்ற மரியாதை. இதுக்கு அடிப்படை சம்பிரதாயத்தினுடைய ஏற்றம் புரிஞ்சுக்கணுமோ. ஆனா அந்த காலத்துலதான் ராமானுஜர் வாயால சொல்ற நிலையே கிடையாது. அப்படி ராமானுஜரை சேவிச்சாலே போறோம், அவரை சேவிச்சாலே போறோம், அவரை சேவிச்சாலே உடனே தெரிஞ்சுப்போம். சேவிச்சு ஒரு பிள்ளையாண்டா எத்தனையோ சொல்லி பார்த்தார், திருந்தல். தகப்ப சொல்லி பார்த்தா திருந்தல. அப்படியே ஒரு 6 மாசம் கழிச்சு நல்லா திருமண் காப்பிட்டு நல்ல ஆச்சார புருஷா மாதிரி அந்த மாதிரி ஒரு நிலையில இருந்துட்டு நிறைய வந்து பெரிய தத்துவார்த்தத்துல பேசிட்டு சம்பிரதாயத்துல பேசின்னு வந்துட்டு இருக்கான். தகப்பனார் பார்த்தார், என்னமா ஆயிட்டா, இதுக்கு முன்னாடி 6 மாசத்துக்கு முன்னாடி இல்லையே, என்னமா ஆயிட்டான்னு தெரியலையே அப்படின்னு அவரே நினைச்சிருந்த பிள்ளையாளர் பார்த்து கேட்டார். என்னதுமா கேட்டார்? குரத்தாழ்வான சேவித்தியான்னு கேட்டார். ஆமாம்னு சொன்னான். அதுதான் சேவிச்சபடியாலும் உங்களுக்கு மாற்றம். அவர் ஒன்னும் உபதேசமா பண்ணல, ஸ்ரீவைஷ்ணவால சேவிச்சாலே அவ அனுகிரகம் கிடைச்சு. அதே மாதிரி ராமானுஜர் சேவிச்சாலே போரும். பத்மனத்திகள் எங்களுடைய திருமேனி வழிபாடு இருக்கு இல்லையா, இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர்ன்னு தெரிவிக்கிறார் இல்லையா, அதனால அந்த சேவிச்சாலே போறோம் இல்லையா, அந்த சேவிக்கக்கூடிய தமையை தன்னையே தெரிஞ்சிடா இல்லையா, அந்த சக்தி ராமானுஜத்தில் இருக்கு இல்லையா. அது இன்னைக்கு வந்ததுல என்னைக்குமே இருக்கு, என்னைக்குமே இருக்கு. அப்ப திருப்தி என்னன்னா அசைக்க மாட்ட முடியாத ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை வரணும்னா சம்பிரதாயத்தில் ஏன்னா அடிப்படை கல்வி இருக்கணும். அந்த கல்வி வந்து அப்ப ராத்தி ஆசை, மதி புத்தி, சரஸ்வதி கல்வி, அதுக்கு மேல திருப்தி. திருப்தினா அசைக்க மாட்டாத நம்பிக்கை. இந்த 4 வந்துட்டு அதுக்கப்புறம் ஸ்மிருதி. ஸ்மிருதி ஸ்மிருதினா செழிப்பு. செழிப்பு இருக்கணும். செழிப்பு என்ன சுவாமி? நல்ல செழிப்பா இருக்கு. செழிப்பான பணங்காசுன்னு சொல்லல, மேல சொல்றேன், பணங்காசுன்னு சொல்லல, என்ன செழிப்பு இருக்கணும். அதுக்கப்புறம் கடைசியா ஸ்ரீயகா நடுவில் அடிய வந்து என்ன இது விட்டுருக்கேன், ரத்திமதி சரஸ்வதி திருத்தி ஸ்ருதி சித்தி விட்டுருக்கேன், ஸ்ரீயகான்னு சொல்லியிருக்கேன். மேற்கொண்டு எழுதி சொல்றேன். இப்ப ஸ்ரீயகான்னா செல்வம்னு எடுத்துட்டா பிரிச்சுட்டா சரி சுவாமி, செழிப்புக்கு செல்வம்னா நான் செல்வம் செல்வம் ஒண்ணும் கிடையாது. ஆனா தமிழருக்கு அடிக்கடி சொல்லுவா செல்வ செழிப்புன்னுவா, கேள்விப்பட்டிருக்கணும். செல்வ செழிப்பு செல்வ. ஆனா இங்க பராசர பற்ற பிரிச்சுட்டார். ஸ்ரீயகான்னு சொல்லும் வேறு, ஸ்ருதின்னு சொல்ற வேறு. ஸ்ரீயகா என்பது வேறு, ஸ்ருதி செழிப்பு வேறு. ஏன்னா பணம் காசு இதெல்லாம் இருந்தாலும் அது செழிப்பா சொல்லல. அது செழிப்பா. ஏன்னா செழிப்புன்னா புரியத்துக்காசன கோகுலம் செழிப்பா இருக்குன்னு. கோகுலம் செழிப்பா இருக்குன்னா கோகுலத்துல பணமே கிடையாது. என்ன பணம் இருக்கு அங்க? எந்த விதமான பணம் கிடையாது, எல்லாம் வெள்ளையா இருக்கும். பாலும் வெள்ளை, தயிரும் வெள்ளை, வெண்ணையும் வெள்ளை, அது இருக்கக்கூடிய எல்லாமே அங்க மனசும் அவளுக்கு மனசும் வெள்ளை, எல்லாமே வெள்ளையா இருக்கு. அப்ப வெள்ளையா அதான் செழிப்பு. பணம் காசுலாம் அங்க இருக்கான்னு ஒண்ணும் கிடையாது. ஆனா ஒருத்தர் கருப்பா இருக்காரு, அவரை தவிர மற்ற பேர்லாம் இல்லை. அவர் கருப்பை ஒத்துக்க மாட்டார். ஒருத்தரை தவிர யாரு? கண்ணனும் கரும் தெய்வம் இருக்கிறா இல்லையா,
அந்த கருப்பை தவிர வேற எந்த கருப்பையும் ஒதுக்க மாட்டான். எல்லாம் வெளியா இருக்கணும் இல்லையா? அப்ப கண்ணனுக்கு கண்டா கருப்பு ஒண்ணுதான் ஏற்பே தவிர மற்ற எந்த கருப்பையும் அவ எடுத்துக்க மாட்டான். ஆனா பணங்காசு என்பது என்னது சீயகா கிடையாது. அப்ப அதே போல ஸ்மிருதி செழிப்பு, இந்த இரண்டு ஏற்படும் ஸ்ரீவைஷ்ணவனுக்கு எது ஏற்படும்? நல்ல திட அத்தியவசாயம் ஏற்படும், நம்பிக்கை ஏற்படும், அதுக்கு செழிப்பு ஏற்படும். செழிப்புன்னா இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கணும்? பணமும் கிடையாது, பணம் கிடையாது, பணம் இல்லைன்னு சொல்லல, பணம் மட்டுமல்ல. இப்ப கோகுலத்துல பணம் மட்டும் இருந்ததுன்னா பணமே கிடையாது. நல்ல செழிப்பா இருந்தது. என்ன காரணம்னா பால் வளம், தயிர் வளம், மோர் வளம், அதே போல இருக்கக்கூடிய நெய், பசுமாடுகளுடைய வளம், இதெல்லாம் செழிப்பா இருந்ததுனோ அங்க கோகுலத்துல நந்தகோபால் பெரிய பணங்காசு ஒண்ணும் கிடையாது. எதுவும் சொல்ல வந்தேன். இத்தனைக்கா அவெல்லாம் நகைகள்லாம் தங்க நகையும் உபயோகப்படுத்த மாட்டான், எல்லாம் வெள்ளிதான். அவளுக்கு தங்கமே கிடையாது, அவளுக்கு எல்லாமே வெள்ளிதான் உபயோகப்படுத்துறா இல்லையா? ஆக ரதி, மதி, சரஸ்வதி, திருதி, ஸ்ருதி, ஸ்ரீயகா, இதில் நடுவுல சித்தின்னு இருக்கணும். அந்த சித்தி அப்படின்னா, சித்தின்னா காரிய சித்தி. எடுத்த காரியம் சித்தி அடையணும் போகணும். எடுத்த காரியம் சித்தி அடையணும் இல்லையா? ஒரு காரியத்தை பண்ணணும்னாலே அது நினைச்சா அது நடக்கணும். நடக்கணும்னா அந்த காரியம் சித்தி ஏற்படணும் அப்படின்னா அந்த சித்தியைத்தான் சித்தின்றார். சரி சுவாமி, ரதிமதி நித்தி சரஸ்வதி திருத்தி ஸ்ரீயா காலத்துல யாரை குறித்து, இது யார்கிட்ட பிராட்டி சொல்லிட்டு இருக்கார் பராசரப்பட்டார், யாரை குறித்து உன் சொரூபமானது நெருக்கப்படுகிறதோ இது இத்தனையும் அவர்களை கொடுத்து ஓடுறது. ஏ பிராட்டியே, பராசரப்பட்டத்தில் ஏ பிராட்டியே, உன்னுடைய புருவ நெருப்பு இருக்கு இல்லையா? யாரை குறித்து அந்த புருவ நெருக்கிறதோ காத்துட்டு இருக்கான். ரதி, மதி, சரஸ்வதி, திருத்தி, சமிருதி, சித்தி, ஸ்ரீயகா என்ன அதெல்லாம் காத்துன்றது. ஓ பிராட்டி அவன் புருவ நெருப்பு அவ மேல பட்டு கொடுத்து உடனே ஓட, நான் முன்னே ஒருத்தர் ஓடுறா பாருங்க. இதுல குழந்தைகிட்ட சில இதெல்லாம் கொடுத்து வச்சுக்கேன், யார் முதல்ல வந்து வாங்கிக்கிறாங்க எல்லாம் ஓடி வரும், எல்லா குழந்தையும் ஓடி வர்றது இல்லையா? அதே போல என்னன்னா இதெல்லாம் போட்டி போட்டு கொண்டு நான் முன்னே ஓடுறது அப்படின்னு இது முதல் அபிப்பிராயம். இன்னொரு அர்த்தம் சொல்றாரு. இன்னொரு அர்த்தம் ஆச்சரியமான அர்த்தம். ரத்தின்னா பக்தி, மதின்னா என்ன சுவாமி? ரத்தின்னா பக்தி, மதி சரஸ்வதினா அப்படின்னா பக்தி பிறக்கணும்னாலே என்ன வேணும்? கர்மஞான பக்தி உங்களுக்கு இருக்கணுமோனோ, கர்மஞானங்கள் இருக்கணுமோனோ. அதனால கர்மஞானத்தை மதி என்றார். அதுக்கு மேல சரஸ்வதினா ஆச்சாரியனுக்கு இருக்க வேண்டிய நிலை, வைபவர்கள் இல்லையா? அதான் சரஸ்வதி என்ன கல்வி அறிவுன்னு முன்னாடி பார்த்தோம். இங்க சொல்றது கல்வி அறிவு கிடையாது, ஆச்சாரியனுக்கு இருக்க வேண்டிய வாக்வைபவம். ஆக ரதி, மதி, திருதி, சரஸ்வதி. ரத்தினா பக்தி, மதி சரஸ்வதினா கர்மஞானங்கள் வேணும் இது பக்தி வர்றதுக்கு. அப்ப அப்படி இருக்க சரஸ்வதினா ஆச்சாரனுக்கு இருக்க வேண்டிய வாக்வைபவம், அந்த வாக்வைபவம். அடுத்து திருத்தின்னா நம்முடைய சம்பிரதாயத்தை அசைக்க முடியாத ஞானம். இது ரொம்ப முக்கியம். எங்க போனாலும் யார் போனாலும் ஏதோ நல்ல வார்த்தை பேசுவா. அந்த மாதிரிதான் ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நிலை இப்ப கிடையாது. ஏன்னா இன்னைக்கு நிறைய மத மாற்றங்கள் வந்திருக்கு. அதுக்கு என்ன காரணம்னா திருப்தி இல்லை. அவளுக்கு மனதிட அத்தியவசாயம் இல்லாத என்ன காரணம்? ஞானம் பெறல, சம்பிரதாய ஞானம் பெறலையனோ. சம்பிரதாய ஞானம் பெற்றாதான் அது பூர்ணமா இருக்கும். அப்ப அந்த சம்பிரதாயம் அப்பதான் அசைக்க முடியாத ஞானம் வருமானோ, அது முக்கியம். அதுக்கான ஸ்மிருதி. அப்பனா அடிமை செல்வம் அப்படின்னா நிறைய கைங்கரியத்தை பண்ணக்கூடிய செல்வம் செழிப்பு. ஸ்மிருதினா செல்வம்னா நம்ம என்ன பணங்காக நினைக்கணும், கைங்கரியம் பண்ணக்கூடிய செல்வம் செழிப்பு. அதுக்கப்புறம் சித்தி, காரியத்தை சுரூப லாபம், அடிமைத்தனத்தை பண்ணி சேஷத்தை என்ன சுரூப லாபத்தை கக்க வைத்துக் கொள்கிறான் இல்லையா? அதுதான் காரிய சித்தி. நான் பகவானுக்கு அடிமைன்னு சொல்லி பேசாம தப்பில்லாது, அடிமைத்தனத்துக்கு தகுந்தாற் போல அனுஷ்டானம் அப்படின்னா நான் கைங்கரியம் பண்ண போனோம். அந்த கைங்கரியம் பண்ணபடியால் என்ன கிடைக்கிறது? இவங்களுக்கு சித்தி கிடைக்கிறதுனோ, அதுதான் காரிய சித்தி. அதுதான் கடைசியா சீயகா. இது கைங்கரியம் பண்றதுக்கு தேவையான செல்வம் கிடைக்கும். செல்வம்னா என்னது? இந்த கைங்கரியத்துக்கு தேவையான செல்வம். இது ஒரு அபிப்பிராயம். முதல் அபிப்பிராயம் என்ன சொன்ன? ரதிமதி சரஸ்வதி திருத்தி சீயகா அப்படின்னா ரதி என்னன்னு பக்தி பிரீத்தி, மதி சரஸ்வதி என்னன்னா மதி என்ன அறிவு, சரஸ்வதினா கல்வி அப்படின்னு சொல்லி
அந்த மாதிரி உருவத்துல பார்த்தோம். இப்ப பார்த்தது சுவாமதேசமாக இருக்கக்கூடிய நிலையில பார்த்தோம். சரி சுவாமி, இதெல்லாம் கிடைச்சித்தனும். இந்த மாதிரி என்ன சொல்றாருன்னா, ஏ தேவி, யாரை குறித்து நீ உருவத்தை நெருக்கிறாயோ அவளை குறித்து இந்த ரதி மதி சரஸ்வதி திருத்தி சிந்தி ஸ்ரீயகா என்கிற இந்த 7 அவள்கிட்ட போய் தெரிவித்த பராசர பட்டர் வேதாந்த தேசிகத்தருடைய கிரந்தத்தை தெரிவிக்கிறார். ஏ தேவி, நீ யாரை குறித்து உன்னுடைய கண் பார்வையானது திரும்புகிறதோ, நீ யாரை குறித்து உன்னுடைய கண் பார்வையானது திரும்புகிறதோ, அதாவது சமுத்திரத்தை அலை அடைக்கிறதுனும் அலை மத்தியில் சமுதிரம் நடுக்கடல அழ ஆரம்பிக்கும். ஆரம்பிச்சுன்னா அப்படியே அப்படியே அழிஞ்சு நிக்கவே நிக்காது. கடைசியில எங்க வரும்? கடல்ல கிளம்பித்தனாலே அது எங்க வந்து முடியணுமோ, அது முடிகிற இடம் எங்க இருக்கும்? கரைதான் இருக்கும். அது முடிஞ்சிருதும் வந்து நிக்கிறதுனும். அப்ப கிளம்பியது அலை என்றாலே நாம கைய காய்ச்சி ஓ இந்த அலை கிளம்பிட்டு சுவாமி, அலைய நான் நிறுத்த போறேன் அப்படின்னு கையை வச்சு நிறுத்த முடியுமா, இல்ல ஊதி நிறுத்த முடியுமா, இல்ல காலை வச்சு நிறுத்த முடியுமான்னா அந்த அலை நிற்கவே நிற்காது. அதாவது சம்பத்தி என்கிற செல்வம் மேலே மேலே பெருகி வரும்போது யாரை குறித்து நீ முன்னாடி திரும்புகிறாயோ அவனை குறித்து அதெல்லாம் எரிகிறா போல இது அத்தனையும் அவனை நோக்கியே போறது. பெரிய பிராட்டியாரே, ரங்கநாச்சியாரை பற்றினது இது. அப்படி ரங்கநாதன் ஏன்னா பிராட்டியை பத்தினால் இது கிடைக்கும். சரி சுவாமி, இதெல்லாம் எதுக்கு சொல்லிட்டு இருக்கேன்? நீங்க ராமானுஜர் விஷயம் தானே சொல்லிட்டு இருக்கேன். பொருந்திய தேசம் பழகும் திரளும் புகழும் நல்ல திருந்திய ஞானமும் செல்வமும் சேரும்னு ராமானுஜ விஷயத்தை சொல்லிட்டு இப்ப பிராட்டியை பற்றி நான் கிடைக்கும், பிராட்டியை பத்தி நான் கிடைக்கணும்னா என்ன சுவாமி, அதுக்கு சம்மதம் தான் இருக்கா? பிராட்டி கிடைக்கணுமே. சரி, பிராட்டி கிடைக்கணும்னா அவள் அனுகிரகம் கிடைக்கணும் அல்வா? அப்ப ராமானுஜ அனுகிரகத்துக்காக தான் இந்த பாசனம் அமைச்சாரு அவர் திருவகத்தோட. சரி சுவாமி, அப்ப பட்டர் பராசர பட்டர் என்ன, வேதாந்த தேசிகன் என்ன, இந்த ஆச்சாரியெல்லாம் ஸ்ரீதேவிநாச்சியோட அனுகிரகத்தால் இது கிட்டுன்னு சொன்னான்னா இப்ப அமுதனா சொல்றது என்னது? ராமானுஜர் அனுகிரகத்தால் இது கிட்டுன்னு சொல்றா. ஆனா பராசர பட்டரோ வேதாந்த தேசிகரோ பெரிய பிராட்டியாருடைய அனுகிரக ஸ்ரீதேவிநாச்சியான்னு சட்டுன்னு சொல்றேன், பெரிய பிராட்டியான்னு சட்டுன்னு சொல்றேன், ரெண்டுமே ஒண்ணுதான். அநேகமா ஸ்ரீதேவிநாச்சியான்னு சொல்றதை காட்டிலும் பெரிய பிராட்டியாருடைய அனுகிரகம் தான் உச்சிதம். அந்த வார்த்தை தான் உச்சிதமான வார்த்தை. ஸ்ரீதேவி நாச்சியார் 2ஆம் பட்சம் தான் வச்சுக்கணும். அப்ப என்ன சுவாமி, நம் சம்பிரதாயத்துல பெரிய பிராட்டியார் சமேத பெரிய பெருமாள், அந்த பெரிய பெருமாள் அனுகிரகம் அப்படின்னு தான் இந்த மரியாதை எல்லாம் பண்றாலும் ஜிய சுவாமிகளுக்கு மற்றவாளுக்கு ஆச்சாரர்களுக்கெல்லாம் இந்த வார்த்தையே சொல்லுவா. அங்க ஸ்ரீதேவி நாச்சியார் சமேத அந்த வார்த்தை சொல்ல மாட்டேன். ஏன்னா சம்பிரதாயத்துல பெரிய பிராட்டியார், அந்த பெரிய பிராட்டி இருக்கட்டும். அப்படிங்க அவ அனுகிரகத்தால் தான் இது கிடைக்கிறது சொல்லிச்சு. இப்ப திருவரங்கத்தமதுனாரு ராமானுஜ அனுகிரகத்தால கிடைக்கிறது சொல்லிட்டு இருக்காரு சுவாமி. அப்ப இந்த பாசுரத்துக்கும், அதாவது இந்த ராமானுஜ பாசுரத்துக்கும் அந்த ஸ்லோகம் இருக்கணும். ஸ்ரீகுண ரத்ன கோஷம், அதே போல சுவாமி வேதாந்த ஸ்லோகம். அதுக்கு இதுக்கு என்ன சுவாமி தம்பர்னா ஜெட்ல பாருங்க, திருவரங்கத்தமுதனா இந்த பாசுரத்தை அமைத்த பிறகுதான் பராசர பட்டரோ அதே போல வேதாந்த தேசிகரோ அவர்கள் தங்கள் ஸ்தோத்திரத்தை பண்ணியுள்ளார்கள். அப்பனா திருவரங்கத்தமுதனார் எந்த வழியை காட்டினாரோ அந்த வழியை பின்பற்றித்தான் யாரு பராசர பட்டராகட்டும் அதே போல வேதாந்த தேசிகராக பண்ணியிருக்கா. அப்ப முன்னாடி யார் சொன்னா? திருவரங்கத்தமுதனார். அப்ப முன்னாடி திருவரங்கத்தமுதனார் சொன்னபடியாலே அதையே வைத்துக் கொண்டு சுவாமி யாரு பராசர பட்டர்னு வேதாந்த தேசிகன்னு எனக்கு முன்னாடி சுவாமி சொல்லிட்டார், என்னுடைய பூர்வர்கள் சொல்லிட்டார், அதை உபாயத்தை முன்பாக வைத்து உபேயத்தை பின்பாக வைத்தார்கள் நம்முடைய பூர்வர்கள். அப்பன்னா ராமானுஜருடைய திருவடியை பற்றினால் அது உபாயம், ராமானுஜருடைய திருவடியை பற்றினால் உபேயமாக பெரிய பிராட்டியார் ரத்திபதி சரஸ்வதி திருத்தி சமிருத்தி சித்தி ஸ்ரீயகான்னு கொடுத்துருவான்னு அர்த்தம். இந்த இடத்துல பொருந்திய தேசம் பறையும் திரளும் புகழும் நல்ல திருந்திய ஞானமும் செல்வமும் சேரும் அப்படின்னு சொல்லியிருக்கமோ, அது சொன்னதுக்கு என்ன? இது தாயார் விஷயமா பராசர பட்டர் தெரிவித்தார். அதே தாயார் விஷயம் வேதாந்த தேசிகர் தெரிவிக்கிறார். ஆனா இங்க திருவரங்கத்தமுதனார் சொல்வது ராமானுஜர் விஷயமா. அப்ப என்னமா சுவாமி இங்க எங்க போறதுன்னா, இவர் முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க முடிச்சிருக்கார். முதல் ராமானுஜம் தான் முதல்ல பிறந்தது.
அதுக்கப்புறம் தான் ஸ்ரீகுண ரத்னோகோசம் பிறந்தது. அதுக்கப்புறம் தான் வேதாந்த ஸ்ரீசுக்தி பிறந்திருக்கு. சரி, இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, இவ என்ன சொல்றா, ரெண்டு பேரும் பராசர பட்டர், இவ ரெண்டு பேருக்குமே சர்வதந்திர சுதந்திரன்னு பேரு. சர்வதந்திர சுதந்திரம் எல்லா விஷயங்களும் இந்த சம்பிரதாயம் ரெண்டு பேருக்கு தான் பிரதானமா கொடுத்து, யாருமே கிடையாது. பராசர பட்டருக்கும் வேதாந்தேசிகருக்கும் அப்படி இருக்க எல்லா விஷயத்தையும் அறிஞ்சவா. அறிந்தபடியால் என்ன பண்ணார், ஏற்கனவே ராமானுஜர் உபாயமா இருந்து அவர் திருடைய பத்தியாச்சுன்னா உபேயமாக பிராட்டி இதெல்லாம் கொடுக்குறா அப்படின்னு எழுதியிருக்கு. அதனாலதான் இந்த பாசனத்தை எடுத்துருக்காங்க. ஆக ரதிபதி சரஸ்வதி திருத்தி சிந்தி ஸ்ரீவதி ஸ்ரீயகான்னு. இப்ப நமக்கு என்ன தோணும்னா, சுவாமி சாமான்யமா வேதம் தமிழ் சேதமாறன்னு சொல்றோம். சம்ஸ்கிருத வேதம் என்னவோ அது திராவிட வேதமாக ஆயிடுச்சுன்னு சொல்றோம். ஆனா இங்க என்ன தெரியுமா இருக்கு, திராவிட வேதம் சம்ஸ்கிருத ஸ்லோகமாக ஆயிடுச்சு. திராவிட வேதம், திராவிட பாஷைனா தமிழ். அப்ப அந்த திராவிட வேதம் இது ராமானுஜ நூற்றந்தாதி. அந்த ராமானுஜ நூற்றந்தாதை பின்பற்றி தான் சம்ஸ்கிருதமே வந்திருக்கு. அப்ப சம்ஸ்கிருதி தவறே கிடையாது. ஏன்னா இப்ப பராசர பட்டரோ வேதாந்த தேசிகரோ அவர் ரதிபதி சரஸ்வதி திருச்சி சிந்தி சம்ஸ்கிருத்தியகான் அந்த பாசனத்தை சொல்ல காரணம், அடிப்படை காரணம் என்னன்னா, இந்த பாசனம் பொருந்திய தேசம் பறையும் திரளும் புகழும் நல்ல திருந்திய ஞானமும் செல்வமும் சேரும். இந்த பாசனத்தை அடிவொத்தித்தான் சொல்லியிருக்கா. அப்ப இதுல என்ன தெரியாது, தமிழ் பாசனத்தை வைத்துக் கொண்டுதான் சமஸ்கிருத ஸ்லோகத்தையும் பண்ணியிருக்கா. சுவாமி வேதம் தமிழ் கீதமானு சொல்றாரு, இது சொல்லமா தைரியமா சொல்லலாம், எந்த தவிரம் கிடையாது. இது அதனாதான் பாடே தமிழர் இசைக்காரர் பக்தர் பரவும் ஆயிரத்தின் பாடேப்பட்ட இவபத்தும் வல்லார்க்கு இல்லை பருவதன்னு பாடே தமிழ் இசைக்காரர் அதை தெரிவிக்கிற பெருந்தமிழர் அல்லேன் முதலாழ்வார் தெரிவிக்கிற பெருந்தமிழர் அல்லேன் தெரிவிக்கிறார் இல்லையா முதலாழ்வார். அது உண்மையா நிறுவனம். அப்ப இந்த இருக்கிற இல்லையா அதுதான் தெரிவிக்க. ஆக நல்ல இந்திரிய பலம் கிட்டும், அதே போல மனோபலம் கிட்டும். இவற்றை எல்லாத்தையும் அடக்கமும் கேட்டுக்கொண்டிருந்த அடியாருக்கு ஒரு சந்தேகம் வர எல்லாம் கிடைக்கும். இந்திரிய பலம் என்ன, பொருந்திய தேசு, நல்ல தேஜஸ் கிடைக்கும். பொறை சமா இருந்தால், அதாவது பொறுக்கக்கூடிய தன்மை இருந்தால் தேசு கிடைக்கும். பொருந்திய தேசம் பொறையும் திரள், திரள்னா திட அத்தியவசாயி. அந்த திறன் பொருந்திய தேசம் பொறையும் திரளும் புகழும் நல்ல திரிஞ்ச, அதனால புகழ் கிடைக்கிறது. நல்ல திருந்திய ஞானம், ஞானம் திருந்திய ஞானம், நல்ல திருந்திய ஞானம். அது ஞானம்னா சாமானிய ஞானம். அதே திருந்திய ஞானம் ஆச்சாரம் அடிபடைந்து தத்துவ புருஷார்த்தங்களை தெரிஞ்சு கொள்வது திருந்திய ஞானம். நல்ல திருந்திய ஞானம்னா அந்த ஆச்சாரியனுக்கே கைங்கரியம் பண்ணி மேற்கொண்டு அவருக்கே பணிவடை செய்யணுமோ, அதான் நல்ல தெரிஞ்சு. இது இத்தனையும் கிட்டும். எதனால, செருகலியால் வருந்திய ஞானத்தை வன்மையினால் வந்தெடுத்தளித்த அருந்தவன். எப்படி சுவாமி, ராமானுஜர் என்கிற ஒரு தபஸ் பண்ண ராமானுஜர் என்ன தபஸ்னா, ஞாசன் என்கிற தபஸ பண்ணியிருக்காரனோ, அப்பனா சரணாகதி பிரபன்னனான தன்மை. அந்த தன்மை சரணாகதி தானும் அனுஷ்டித்து நமக்கு உபதேசம் பண்ணி நம்மையும் அனுஷ்டிக்க வைத்து, அது மட்டும் இல்ல, உங்கள் யாரெல்லாம் என் திருமையை பத்தினோடோ அவள் நிச்சயம் மோட்சம் உண்டுன்னு பகவான்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டாரணும். கையெழுத்து வாங்கிட்டாரோ பங்குனி உத்திர தண்டு. அதனால நல்ல திருந்திய ஞானமும் செல்வமும் சேரும் செவிகளியால் வருந்திய ஞானத்தை வன்மையினால் வந்தெடுத்து அளித்து அறிந்தவன் எங்களின் ராமானுஜனை அடைபவர்க்கே அப்படின்னு தெரிவித்தார். தெரிவித்து அந்த பாசனம் முடிஞ்சிட்டு இப்ப நம்ம பார்க்க வேண்டிய பாசனம் அதுக்கு அடுத்த பாசனம். அதாவது பொருந்திய தேசம் பறையும் திரளும் புகழும் நல்ல திருந்திய ஞானது. இது 32ஆம் பாட்டு. இப்ப இனிமே 33ஆம் பாட்டு பார்க்கணும். இப்ப 32ஆம் பாட்டுக்கும் 33ஆம் பாசுரத்துக்கும் சங்கதி என்ன? ஏன் இந்த மாதிரி ஒவ்வொரு பாட்டையும் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஏன் சுவாமி 33ஆம் பாட்டு வந்தது? இப்ப பொருந்திய தேசம் பறையும் திகரும் புகழும் நல்ல திருந்திய ஞானம் செல்வம் சேரும் சொல்லியிருக்க போனோம். அதாவது நல்ல திருந்திய பலம் கிடைக்கும், நல்ல மனோபலம் கிடைக்கும், எல்லாத்தையும் அடக்கணும்னு கேட்டுன்றது. அடியனுக்கு ஒரு சந்தேகம் உண்டு. யாருக்கு? சுவாமி திருவரங்கத்தவனார் கோஷ்டியில நடுவுல உட்கார்ந்து இந்த பாசனத்தை அனுகிரகிக்கிறார். அந்த கோட்டியாருக்கு சேர்ந்து வந்து அந்த சந்தேகத்தை விளக்கும் விஷயமாக இப்ப என்ன தெரிகிறது? 33ஆம் பாட்டு வந்துட்டு.
என்ன சுவாமி சந்தேகம்? என்ன சந்தேகம்? அப்ப எல்லாம் என்ன தெரியுமா கேட்கிறா? ஆச்சரியமான விஷயம். என்ன கேட்கிறா தெரியுமா? பொருந்திய தேசி பொறையை திரள் புகழ் நல்ல திருந்திய ஞானம் செல்வம் இதெல்லாம் வரும்னு சொன்னேலே. திருவரங்க தவதனார பார்த்து கோட்டியார் கேட்கிறார், இதெல்லாம் வரும்னு சொன்னீரே சுவாமி. ஆமா வந்துடும். யார பிடித்த ராமானுடைய திருவடி பத்தினா இதெல்லாம் கிடைச்சிடும், இதெல்லாம் கிடைச்சிடும் சொன்னா. ஆனா இப்ப இவ என்ன சொல்றான், நாங்க இத்தனை நாளா இந்த மாதிரி கேள்விப்பட்டதே கிடையாது. யார் கோட்டை நாம சார்பில் அவ கேட்கிறா, நாங்க இத்தனை நாள் இந்த மாதிரி நாங்க கேள்விப்பட்டதே கிடையாது. ஏன்னா மனஸ்தத்துவத்தை அடக்கணும். ஏன்னா பொருந்திய தேசி பொறை திரள் அப்படின்னு பார்த்த போனோம். மனஸ்தத்துவத்தை அடக்கணும் பார்க்கணும். மனஸ்தத்துவத்தை அடக்கணும்னாலே மனஸ்தத்துவத்திற்குன்னு அதிர்ஷ்டான தேவதை இருக்கு, தெய்வம் இருக்கு. அதன் அனுகிரகம் இருந்தா தான் மனஸ்தத்துவத்தை அடக்க முடியும். அதே போல நல்ல புத்தி வளரணுமோ, நல்ல புத்தி வளரணுமோ, நல்ல புத்தி வளரணும்னாலே அதற்கு அதிர்ஷ்டான தேவதை இருக்கு, தெய்வம் இருக்கு. அந்த அதிர்ஷ்டான தெய்வத்தை அதோட அனுகிரகம் பெற்றதான் புத்தி வளரும். இந்திரிய ஜெயம், கண் காது மூக்கு இதெல்லாம் ஜெயிக்கணுமோ, ஜெயிக்கணும்னா என்ன அர்த்தம்? அதோட சண்டை போட்டு ஜெயிக்கல. பார்க்க கூடாது பார்க்கப்படாது, பேசக்கூடாது பேசப்படாது, முகரக்கூடாது முகரப்படாது, போகக்கூடாத இடத்துக்கு போகப்படாது. இதெல்லாம் இந்திரிய ஜெயன்னு பேரு. இந்த இந்திரியங்களை ஜெயிக்கணும்னாலே அந்த இந்திரியங்களை ஜெயிப்பதற்குண்டான அதிர்ஷ்டான தேவதை ஒண்ணு இருக்கு, தெய்வம். அந்த தெய்வத்தை நம்ம அடிபணிந்தால் அந்த தெய்வத்தின் அனுகிரகத்தால் அது கிட்டத்தின் தான் கேள்விப்பட்டிருக்கோம், அப்படிதான் கேள்விப்பட்டிருக்கோம். இதெல்லாம் இப்படி இருக்கச்சது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அதிர்ஷ்டான தேவதை இருக்கணும். அதன் அனுகிரகம் இது நல்லா வேலை செய்யும் என்றுதானே கேள்விப்பட்டோம். ஆனா நீர் என்னமோ இப்ப திடீர்னு என்ன சொல்லி ராமானுஜ திருவடியை பத்தினா மனோஜயம் என்ன, இந்திரிய ஜெயம் என்ன, இதெல்லாம் கிடைக்குன்னு சொல்லியிலே சுவாமி. எனக்கு புரியலையே. நமக்கு அது தேவைப்படும். ராமானுஜ திருவடி பத்தினா இதெல்லாம் கிடைக்குமா சுவாமி? புத்தி நல்ல புத்தி வேணா அதுக்குன்னு ஒரு அதிர்ஷ்டான தேவதை இருக்கு. புரியத்துக்கா ஆரோக்கியம் பாஸ்கராதிச்சேது ஸ்ரீயமிச்சேது உதாசனாது சங்கராதி ஞானமிச்சேது மோட்ச இச்சே ஜனார்தனான்னு ஒரு சாஸ்திர வாக்கியம். ஆரோக்கியம் வேணுமா? சூரியனை தியானம் பண்ணு. சூரிய தானம் பண்ணா, சூரிய நமஸ்காரம் பண்ண, நல்லா தியானம் பண்ணு, உபவாசம் பண்ணு, உனக்கு ஆரோக்கியம் நல்லா கிடைக்கும். ஆதித்யரதைன்னு தனியா அவங்க சொல்றா. அதுல நிறைய விசாரங்கள் இருக்கு, அந்த விசாரத்துக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்றா இல்லையா? அதெல்லாம் பண்ணா நமக்கு ஆரோக்கியம் கிட்டும். ஆரோக்கியம் பாஸ்கரா இச்சேது சுயமிச்சேது உதாசனாது. நல்ல பணங்காசு வேணுமா? அக்னி பகவான பிரார்த்திச்சுக்கோ, பிரார்த்திச்சுக்கோ. அக்னிபகவான பிரார்த்தனை நல்லா பணங்காசு கிடைக்கும். சங்கராது ஞானமிச்சேது, சங்கரன் சிவபெருமான் அவனை பிரார்த்தித்தாயானால் நல்ல ஞானம் வளரும். சங்கராது ஞானம் வச்சேது. மோட்சம் வேணுமா? ஜனார்தன பிரார்த்தி, சிவன் நாராயண பிரார்த்தி கிடைக்கும்னு வாக்கியமே இருக்க சுவாமி. அப்ப ஒவ்வொரு தேவதைக்கும் ஒண்ணு இருக்கணும். நீர் என்ன சொல்றீங்க? பொருந்திய தேசி பறையை திரள் புகழ் நல்ல திருந்திய ஞானம் செல்வம் சேரும் ராமானுஜ திருவடி வச்சினான்னு அந்த மாதிரி தெரியலையே, கேள்விப்பட்டதே கிடையாது. மனசுக்குன்னு ஒரு அபிமானி தேவதை இருக்கு. அதே போல நல்ல மனோ பலம் வரத்துக்கு அதுக்கு அபிமான தேவதை இருக்கு. அதே போல இருக்கக்கூடிய இந்திரியங்களை அடக்கணும்னா அதுக்கு அபிமான தேவதை இருக்கு, அதிர்ஷ்டான தேவதைன்னு இருக்கு. அந்த அதிர்ஷ்டான தேவதை அனுகிரகம் இருந்தது நல்லா கிடைக்கும் அப்படித்தானே கேள்விப்பட்டிருக்கோம். நீ இன்னும் ராமானுஜரை பத்தினா கிடைக்கிறதுன்னு தேவதைகளின் பிரபாவத்தால் அவர்கள் அனுகிரகத்தாலே கிட்டும் நினைக்கிறோம். அப்படி இருக்கச்சது ராமானுஜ திருவடி இப்படின்னா கிடைக்குமா? இது ஆட்சேபம், இதுதான் ஆட்சேபம். ஏன்னா இத்தனையும் போட்டா சொல்லணும் பொருந்திய தேச நமக்கு என்ன தோணும்? அவன் இதெல்லாம் கிடைக்கிறது அந்த இப்ப திருமலையில எவ்வளவு கூட்டம் இருக்கோ அத்தனை கூட்டம் ஸ்ரீபெரும்புதூருக்கு வரணும். இதெல்லாம் அங்க கொடுக்குறாங்கிற அபிப்பிராயத்துல போயிட்டு இருக்காங்க. அதே போல ஸ்ரீபெரும்புதூர் வந்து இருக்கிறோமோ அது மாதிரி தெரியலையே சுவாமி. அப்படியே தெரியலன்னா இருக்கு எப்படின்னு சொல்ற பாருங்க. இப்ப அதுக்குன்னா அப்ப இந்த ஆட்சேபத்துக்கு சமாதானம் சொல்லணுமோ, அந்த சமாதானம் சொல்லும் படையான தன்மையிலேயே அமைக்கப்பட்ட பாசுரம் தான் ஆச்சரியமான பாசுரம். 33ஆம் பாசுரம். அடையார் கமல தளர்மகள் கேள்வன்
கையாடி எண்ணம் படையோடு நாந்தகமும் படர்தண்டும் பொன் சார்ந்த வெல்லும் புடையார் புரிசங்கமம் இந்த பூதலம் காப்பதற்கென்று இடையே ராமானுஜ முனியார் என இன்னிலத்தே. ஆச்சரியமான பாசம். அப்பனா இதெல்லாம் பண்ணணும். அப்படி பண்ணின்னு இருக்கச்சதே அதுக்கு சமாதானம். எது எது கிடைக்கும், யாரா அதிர்ஷ்டாதா. இப்ப மனசுக்கு யார் அதிர்ஷ்டாதா, அதே போல இந்திரியங்களுக்கு யார் அதிர்ஷ்டாதா. அதிர்ஷ்டாதுன்னா அவளை பிரார்த்தித்தா, அந்த மனசுக்கு யாரோ ஒரு அபிமான தேவதை இருக்கணும், அவளை பிரார்த்தித்தான் மனசுக்கு பக்குவம் அடையும். அதே போல இந்திரியங்களை அவளை அபிமான தேவதை யாரோ அவளை பிரார்த்தித்தான் நமக்கு இந்திரிய ஜெயம் கிட்டும். ஏப்பா முதல்ல யாராருன்னு பார்த்துக்குவோம், அதுக்கப்புறம் விஷயத்துக்கு வரும். ஏன்னா இதெல்லாம் நமக்கு தத்துவம்னு சொல்லி சாஸ்திரம் சொல்லியிருக்கு, இல்லைன்னு சொல்லல. அதுதான் அவ கேட்கிறா, அவ கோட்டியாதான் கேட்கிறான். இந்த மாதிரி தானே கேள்விப்பட்டிருக்கோ நீங்க சொல்லிட்டு இருக்கிறேன்னா இப்ப அதாவது தெரிவிக்கிறவங்க எது எதுக்கு கிடைக்கும் யாரா அதிர்ஷ்டாதா, அதாவது பஞ்சபூதங்களுக்கு பஞ்ச இந்திரியங்களுக்கு அதிர்ஷ்டாதாவா, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு தேவதை அதிர்ஷ்டாத்தா இருக்கணும். அதிர்ஷ்டாத்தானா என்ன, அதிர்ஷ்டேயம்னா என்ன? அதிர்ஷ்டா, இந்த சப்தம் நல்லா புரிஞ்சுக்கணும். அதிர்ஷ்டாத்தா அதிர்ஷ்டேயம் அப்படின்னு ரெண்டு இருக்கு. அதிர்ஷ்டாத்தா வேறு, அதிர்ஷ்டேயம் வேறு. அப்ப மனசு புரியத்துக்கா சொல்றேன், நம்ம எக்ஸாம்பிள் எடுத்தோம். மனசு என்பது அதிஷ்டானம் பண்ணப்பட்டது, மனசு என்பது அதிஷ்டானம் பண்ணப்பட்டது, அதன் மேலே ஆவேசம் உள்ளது. அப்ப மனசுக்கு அதிஷ்டாத்தா யாரு, அதிஷ்டானம் பண்ணப்பட்டது. மனசுக்கு அதிஷ்டாத்தா யாரு, அதிஷ்டானம் அதிஷ்டாத்தா. அதத்தான் மொழியில சொன்னேன், அதிஷ்டாத்தா அதிஷ்டேயம்னு சொன்னேன். இப்ப மனசு என்பது அதிஷ்டானம் பண்ணப்பட்டது, அதுக்கு அதிஷ்டாத்தா யாரு, திருவாரி ஆழ்வான் சக்கரத்தாழ்வார் தான் மனசுக்கு அதிஷ்டாதா. பகவான் கையில சக்கரத்தாழ்வார் பிடிச்சிட்டு இருக்காரனோ, கருது விதம் குருது புனல் கை நின்ற சக்கரத்தை தெரிவிக்கிறார் இல்லையா, வடிவாயின் வளமார் இதுல இல்லை, இந்த கையில சக்கரம் பிடிச்சிட்டு இருக்காரனோ அந்த சக்கரத்தாழ்வார் தான் மனசுக்கு அதிஷ்டாதான் சொல்றார். சரி, அப்ப அதிஷ்டாத்தா அதிஷ்டம் தெரியுது. அப்ப அகங்காரம் இருக்கணும், பஞ்சபூதங்கள் இருக்கணும். இப்ப ஒவ்வொரு அதிஷ்டயத்துக்கு ஒவ்வொரு அதிஷ்டாத்தா உண்டு, ஒவ்வொரு அதிஷ்டயத்துக்கு ஒவ்வொரு அதிஷ்டாத்தா உண்டு. ஜீவாத்மா என்பது அதிஷ்டேயம். ஒவ்வொன்றும் சொல்றேன், எது வரைக்கும் ஞாபகம் வந்து அதெல்லாம் சொல்றேன். இதெல்லாம் எங்க எடுத்திருக்கா தெரியுமா, விஷ்ணு புராணக்காரர் எடுத்திருக்காரு. ஒண்ணுமோ நான் தெரிஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்றது கிடையாது. நம் சம்பிரதாயத்துல எல்லா விஷயங்களும் இருக்கு, அதை பார்த்து கொண்டு வரும், அதை பார்த்து கொண்டு வரும். இப்ப விஷ்ணு புராணக்கார பராசர மகரிஷி மைத்ரேயருக்கு இதெல்லாம் உபதேசம் பண்றார், என்ன பின்னாடி சொல்றேன். அப்படி இருக்கச்சு ஜீவாத்மா அதிஷ்டேயம். யார் அதிஷ்டாத்தா, ஜீவாத்மா. அப்ப அந்த ஜீவாத்மாவுடைய ஸ்தானத்துல பிரதிநிதி யாரு, அப்பதான் அதிஷ்டேயம்னா பகவானுடைய கௌஸ்துவம். இங்க நீரநாயக கல் தான் கௌஸ்துவம். மலையதி சசிலிப்தம் ஆலச்சி தாமதல்பம் சுமனிதாரா விதானம் கௌஸ்துவ ஸ்வஸ்திதியை பண்ணி பராசரப்படி தெரிவிக்கிறார் ஸ்ரீரங்கராஜஸ்தவத்துல. அப்படிங்க கௌஸ்துவ ஸ்வஸ்திதிபம் தெரிவிக்கிறார் இல்லையா, அந்த கௌஸ்துவம், அந்த கௌஸ்துவம் தான் ஜீவாத்மாக்கெல்லாம் அதிஷ்டேயம். அது ஜீவாத்மா அதிஷ்டேயம், இது அதிஷ்டாத்தான்னு பேர். அப்ப பெருமாள் கௌஸ்துவம் சாதிட்டு காரணம் அதுதான் அதிஷ்டாத்தா, அதான் பிரதிநிதின்னு சொல்லலாம். அப்படின்னா அதனுடைய ஆவேசம் தான் இது. அப்ப கௌஸ்துவத்தின் ஆவேசம்தான் எது, ஜீவாத்மா. அந்த கௌஸ்துவத்தை எங்க வச்சுக்கா பாருங்க, பிராட்டிக்கு கூட ஸ்தானம் கொஞ்சம் தள்ளிதான். வடிவாரின் வளமார்பில் வாழ்கின்ற மங்கையும் பண்ண கொஞ்சம் தள்ளிதான். நம்ம எல்லாம் எங்க வச்சுருக்கா தெரியுமா, மத்தியில திருமார்பன் மத்தியில வச்சிருக்காரு, கௌஸ்துவ ஸ்தானத்தை வச்சுருக்காரோ. நீலநாயகர்கள் சார்த்தாம நம்பருமா மாட்டார். இன்னைக்கு எல்லா பெருமாளும் சாதிக்கிறார், அவரை பார்த்து என்ன பண்ணார், நம்பருமாலை பார்த்து எல்லா பேரும் சாதிக்கிறார். இருக்கட்டும், அப்படி கட்சிது. அப்ப பிரதிநிதின்னு சொல்றாங்க. ஆனா முதல் பிரதிநிதி, அதாவது இது ரெண்டும் ஒன்னா கிடையாது. கௌஸ்துபமும் அதே போல இந்த இந்த ஜீவாத்மா ஒண்ணு கிடையாது. ஆனா புரியத்துக்கா சொன்னோம். அப்ப ஜீவாத்மா கூட்டிக்கு பிரதிநிதி கௌஸ்துவம். இப்ப மூல பிரகிருதிக்கு பிரதிநிதி ஸ்ரீவத்சம். ஸ்ரீவத்ச சின்னமிஸ்யோக்யோ நவயுக்தி மகிமகி எத் புத்திர த்ரையை கண்டே யாந்தி மங்கள சூத்திரதாம். இது கூறத்தாழ்வாடி தனியன். ஸ்ரீவஸ்தம் என்கிற
அந்த ஸ்ரீவத்சத்தின் அவதாரமாக குரத்தாழ்வாடைய அவதாரம். அந்த ஸ்ரீவத்சம்னா என்னது? அது ஒரு மறு பகவானை திருமேனி இருக்கு இல்லையா, அந்த திருமார்பு, அந்த வலது திருமார்பில் இருக்கக்கூடிய மறு, அந்த மறுதான் பிராட்டிக்கு இது பீட்டம். அந்த பீட்டமா வைத்துக் கொண்டு பிராட்டி அங்கதான் எழுதிருக்கா. பிராட்டியோட இருப்பிடமே அதுதான். அப்ப ஸ்ரீவத்சம்ன்றது ரொம்ப பெருமையா சொல்லப்படுகிறது சம்பிரதாயத்துல. ஆனா அது என்னது ஸ்ரீவத்சம்? இந்த பிரகிருதிக்கு, இந்த பிரகிருதிக்கு அந்த ஸ்ரீவத்சம்ங்கிற மொழிதான் பிரதிநிதி. அதே போல இப்ப மனஸ்தத்துவத்துக்கு எது சுவாமி பிரதிநிதி? அதிஷ்டாதா எது? சக்கரத்தாழ்வார், சுதர்சனாழ்வார். புரஸ்கரஸ்டார் சுகாதி தீவிரம் சுதர்சனம் பாஸ்கர கோட்டிக்கில்லம் சரத்பிஷாம் பிராண விநாச விஷ்ணு சக்கரம் சதாகம் சரணம் பிரபத்தியம் திருமனோ. அப்ப மனஸ்தத்துவத்துக்கு யாரு? சக்கரத்தாழ்வார் அதிஷ்டாதா. மனசு என்பது அதிஷ்டானம் பண்ணப்பட்டது, அதிஷ்டானம் பண்ணப்பட்டது. சரி, இப்படி எல்லாம் இருக்கச்சது நான் சக்கரத்தாழ்வாரை சேவிச்சு மனசை அடக்கணும். அதே போல பஞ்சபூதங்கள் இருக்கணும். பஞ்சபூதங்கள் இந்திரியங்களை அடக்கணும்னாலே அதனுடைய அதிஷ்டாதா தெய்வமான உபாசனம் பண்ணிதான் நான் அடக்கணும். இவர் என்னமோ ராமானுஜரை அடைபவர்க்கு பொருந்திய தேசம் பறையும் திரளும் புகழும் நல்ல திருஞ்சி ஞானமும் செல்வம் சேர்ந்து சொல்லிட்டு இது என்னமா கிட்டும்? ஏன்னா இப்படி இருக்கே, ஏன்னா சாஸ்திரமே சொல்லியிருக்கேன் சுவாமி, மனசுக்கு அதிஷ்டாதா சக்கரம், இது மூல பிரகிருதிக்கு அதிஷ்டாதா பகவானுடைய அந்த ஸ்ரீவத்சம். அதே போல ஜீவாத்மாவுக்கு அதிஷ்டாதா. இந்த மாதிரி எல்லாத்துக்கும் உண்டு. மேல சொல்றேன். அப்படி இருக்கச்சே இதெல்லாம் இப்படி இருக்கச்சே நீ என்னமோ ராமானுஜர் அடைந்தா இதெல்லாம் கடிச்சிடும் சொல்லிட்டு இருக்கே, என்னவா கிடைக்கும் அப்படின்னா இதுக்குதான் சமாதானமா அடையார் கமல தளர்மகள் கேள்வன் கையாடி எண்ணம் படையோடு நாம் தடமும் படர்தண்டும் ஒன் சார்ந்தவில்லும் படையார் புலிசங்கமும் இந்த பூதலங்காப்பதற்கு இடையே ராமானுஜ முனியாயிரம் நீரிடத்தார். ஆக இந்த நிலத்தில் நாம் போன்ற அடியார் லட்சிக்கணும் என்பதற்காகவே ராமானுஜ முனியாயின பாருங்க, அவரும் ராமானுஜம் மட்டும் சொல்ல, ராமானுஜ முனியாயின என் நிலத்தே அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா. அப்ப முனியாயினம் தெரிவிக்கிறான. முதல்ல எடுத்தது அடையார் கமல தளர்மகள் கேள்வன், இது பெருமாள் சொல்லிட்டார். கையாடி எண்ணம் படையோடு, அப்ப முதல்ல எடுத்து கையாடி. கையாடினா பகவானின் சக்கரம், பகவானின் சக்கரம். பகவானின் சக்கரம்னா என்ன சுவாமி? அடையார் கமல தளர்மகள் கேள்வன். இது புது பெயர் பெருமாளுக்கு. பெருமாள் என்ன சுவாமி? அவருடைய திருநாமம் என்ன சுவாமி? அடையார் கமல தளர்மகள் கேள்வன். சாமி சுருக்கமா சொல்லப்படாது. இதே மாதிரி நம்மால ஒரு பேர் வச்சிருக்காரு, சுவையின் திருவின் மணாளன். நம்மால் வச்ச பேர் அதே பேசுமா இருக்கு. முதல் 10 3ஆம் திருவாமொழி, சாரி முதல் 10 9ஆம் திருவாமொழி. இவையும் அவையும் உவையும் இவரும் அவரும் உவையும் எவரும் எவரும் தன்னுள்ளே ஆகியும் ஆக்கியும் காக்கும் அவையில் தனிமுதலம்மான் கண்ணபிரான் என்னவதும் சுவையின் திருவின் மணாளன். இது பெருமாள் நம்மால் வச்ச பேர். பெருமாளுக்கு ஆச்சரியம். இந்த மாதிரி பேர்ல தான் நம்ம வச்சுக்கணும். அதை விட்டுட்டு யாரோ புஸ்தகம் கொடுக்குறா, அது வெளியூருக்காரா, அவனுக்கும் சம்பிரதாயம் சம்பந்தமே இல்லை. நம்ம 4000 திவ்ய பிரபந்தமும் அல்லது ஆச்சாருடைய சீஷ்கி வைத்துட்டா எத்தனை பேர் கிடைக்கிறது. அது பெண்கள் ஆகட்டும், பெண் குழந்தையா இருந்தாலும் சரி, ஆண் குழந்தையா இருந்தாலும் நிறைய பேர் கிடைக்கிறது. சொல்றேன். இப்ப என்ன பேர் கொடுக்குறா பாருங்க, திருவானந்தபுரம் அடையார் கமல தளர்மகள் கேள்வன். புது பெயர் அடையார் கமல தளர்மகள் கேள்வன். அலர்மகள் தான் யாரு? ஸ்ரீதேவி நாச்சியார். அடையார் கமல தளர்மகள்னா ஸ்ரீதேவி நாச்சியார். அந்த ஸ்ரீதேவி நாச்சியாருக்கு கேள்வன் யாரு? ஸ்ரீவல்லவன். ஸ்ரீதேவி நாச்சியார் கேள்வன் ஸ்ரீவல்லவன். ஸ்ரீவல்லவன் குலசேகராவ திருவிகிரவன் முகுத்தவன். ஸ்ரீவல்லபேதி வரதேதி தயாவரேதி பக்த பிரியேதி பவலுண்டன கோபதேதின்னு சொல்லி ஆச்சரியமா இருக்கும். முகுந்தமால ஆச்சரியமா இருக்கிறது அப்படி தெரிவிக்கிறார் இல்லையா. அதே போல அப்ப ஸ்ரீவல்லவன் இது தமிழ் படிச்சினார். ஸ்ரீவல்லவன் அந்த தமிழ் படுத்தினார். இங்க என்ன சொல்றனா? அடையார் கமல தளர்மகள் கேள்வன். ஸ்ரீவல்லவன் என்னது? சமஸ்கிருத பாஷை. இங்க தமிழ் படுத்தின அடையார் கமல தளர்மகள் கேள்வன். இது 33ஆம் பாசனம். சரி 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 சரி. இதுல 3ல ஒரு பங்கு இந்த பாருங்க. இந்த பாசனம் 3ல ஒரு பங்கு முடிஞ்சு 33வது பாசனம். இது 108 பாசனம். 108 பாசனம்னா அத 3ஆல வகுத்தோம்னா 33ஆவது பாசனம் கிட்டத்தட்ட வரும். 3ல ஒரு பங்கு வந்து
அப்ப முதல் பாசனத்துல என்ன சொன்னாரோ அததான் இங்க சொல்றார். இந்த பாசனத்தை என்ன சொல்றாரோ கடைசியா தான் சொல்லுவார். எங்க சுவாமி முதல் பாசனம் என்ன சொன்னார்? பூமண்ணு மாது பொருந்திய மார்பன் பிராட்டி சம்பந்தம். இங்க என்ன சொல்றார்? அடையார் கமல தளர்மகள் கேள்வன் இங்க தெரிவிக்கிறார். கடைசி பாசனம் என்ன? அங்கையல் பாய்வல் தன்னரங்கன் அணியாக வெண்ணம் பங்கைய மாமலர் பாவையை போட்டுடும் பக்தி எல்லாம் பங்கியதென்ன தடைத்து நெஞ்சே நம் தலைமை செய்ய பொங்கிய கீர்த்தி ராமானுஜனை பூமன்னுவை தெரிவிக்கிறார் இல்லையா? உடனே பூமண்ணு மாது பொருந்திய மாறாரும் இல்லையா? அதைத்தான் இந்த இடத்துல என்ன பண்ணார்? அடையார் கமல தளர்மகள் கேள்வன்றார். அதைத்தான் கடைசியிலே அங்கையல் பாய்வல் தன்னரங்கன் அப்படின்னு தெரிவிக்கிறார். ஏன்னா கடைசியிலும் ஸ்ரீதேவி நாச்சியாரை சொல்லி முடித்தார். அதே போல முதல்லயே ஸ்ரீதேவி நாச்சியார் சொல்லி முடித்தார். இப்ப 33ஆம் ஸ்ரீவல்லபன் அப்படின்னு என்ன? அடையார் கமல தளர்மகள் கேள்வன் அப்படின்னு தெரிவிக்கிறார். அதே போல சுவாமி நம்மாழ்வார் பாசனம் இருக்கணும் 100 திருவாய்மொழி. அந்த 100லும் 7வது பாசனம் வந்தாலே அது கொஞ்சம் ரொம்ப ஆனந்தமா இருக்கும். அது கொஞ்சம் அநேகமா ஒரே அர்த்தத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த பூர்வாசனம் பல இடத்துல எழுதியிருக்கா. 7வது பாசனம் வந்தாலே கொஞ்சம் அப்படி ஒரு எல்லா 7வது பாசனம் அநேகமா ஒன்னா இருக்கும். எல்லாம் வேறு விதத்துல அனுபவிக்கணும். நமக்கு வெறும் பாட்ட நேரம் அனுபவிச்சிருந்து நேரம் இல்லை. அப்புறம் எங்க சுவாமி அனுபவிக்கிறது இருக்கிறாரே, இதெல்லாம் பூர்வாச்சனம் தனியா அனுபவத்தை வச்சுட்டு இருக்கோம். 7க்கு அவரை பிரதானியம். மராமரம் எய்தமாயவன் 7 மராமரங்கள் எய்தன். 7 நாள் 7 தீபங்கள் 7 கடல்கள். ஏன் நவராத்திரி 7ஆம் நாள் உற்சவம் ரொம்ப ஆச்சரியமான உற்சவம். விராட்டிக்கு நீ தீரகத்தை விராட்டி அன்னைக்கு திருவடி சேவைன்னு பேரு. முடிஞ்சா நீ போய் செவிச்சு வாங்க. நவராத்திரி வரப்படுத்தணும். 23 ஆரம்பம். அப்படி அந்த நவராத்திரி வந்துருச்சுன்னா 7ஆம் உற்சவம். 7ஆம் உற்சவம் அன்னைக்கு பிராட்டி திருவடி சேவை. பெரிய பிராட்டியா இருக்கணும். அன்னைக்கு ஒரு நாள் தான் அந்த திருவடி சேவையே கிடைக்கும். மற்ற நாள் சேவை கிடைக்காது. வஸ்திரத்தால மூடி இருப்பா. அன்னைக்கு ஒரு நாள் தான் சேவை. அந்த மித்தனால என்ன சொன்னா அது பெருமாளுக்கு சேவை. நமக்காக பெருமாள் அவர் சேவிச்சுக்கிறார் அவர் திருவடியை. ஆனா நாம சேவிக்கணும்னா அன்னைக்கு போய் சேவிக்கணும். நவராத்திரி 7ஆம் உற்சவம் போய் சேவிச்சா ஆச்சரியமா இருக்கணும். அப்படி மட்டும் இல்ல, அது இல்ல என்ன சொல்றேன்னா அந்த திருமையை ஆச்சரியமான திருமையும் திருவிழா. சொர்ண கவசம் சாமானிய பிராட்டிக்கு சொர்ண கவசம் சாத்திருக்காங்க. அப்படி ஆக அடையார் அப்படின்னா நெருக்கமாக இருக்கக்கூடிய கமலம். இலைகள் நெருக்கமாக இருக்கிற அடையார் கமல தமரவகன். தாமரை குளம்னால ஜலமே இருக்கப்படாது. ஜலமே தெரியாது இல்லையா? அப்ப இலை மட்டும்தான் தெரியும். அதைத்தான் அடையார் கமல தளர்மகள் கேள்வன். இலை அப்படியே நெருக்கு இந்த காலத்துல எல்லாம் அநேகமா சன்னதிரி போயாச்சு. அவெல்லாம் தேசாந்திரி கொடுப்பா. இன்னைக்கு அது வேற பேர் மாத்திட்டா. தேசாந்திரி என்றது வேறு, அன்னதானம் இன்னைக்கு போட்டுட்டா பாருங்க, அது வேறு. அந்த பெருமாளுக்கு அந்த அன்னதானம் சம்பந்தமே இருக்காது. அதான் பேரை மாத்திட்டார். தேசாந்திரி நினைச்சுமா பெருமாள் கண்கருளப்பட்ட பிரசாதம். அந்த பிரசாதத்தை தான் எல்லாருக்கும் கொடுப்பார். மற்றதெல்லாம் வெளியே வராது. வெளில வராதுன்னு பண்ணவே மாட்டார். இன்னைக்கு அதுக்குன்னு யாரோ வெளிமனுஷா அந்த சன்னதிக்கும் அந்த சம்பிரதாயத்துக்கும் அந்த மதத்துக்கும் சம்பந்தமே இல்ல. பணம் கொடுத்தா போறோம், நீ வந்துடலாம், நீ உன் கையால என்ன வேணா பண்ணிக்கலாம், அதை நீ பெருமாள் பிரசாதம் வச்சுடலாம். அந்த மாதிரி ஆயிடுச்சு. சொல்றது தவறுதானே. இதுதான் வேற வழி கிடையாது. எது சொன்னா எது உண்டோ அவாவாட்டு அது கொடுத்துட்டோம். அப்பதான் அந்த சம்பந்தம் கிடைக்குமே தவிர யாரோ ஒருத்தர் பண்ணா. இப்ப 24 சிம்மாசனாதிபதி சுவாமி எம்பெருமானை ஏற்படுத்தினார் இல்லையே சுவாமி, எனக்கு யாரோ ஒருத்தர் நல்லா பண்றார் சுவாமி, நல்ல விஷயம் ஞானம் தெரிஞ்சவரா இருக்கார், நல்ல ஞானம் இருக்காரு, சம்பிரதாய விஷயம் தெரியும், அவர்கிட்ட பண்ணிக்கிறேன். அவர் 24 இல்லையே, அந்த சம்பந்தம் வராது. அவர் நல்ல வித்வானா இருக்கார், நான் வித்வானா சொல்லலையே. அவர் யாரு 74 ஏற்படுத்தினார் அவர்கிட்ட தான் பண்ணிக்கணும். அப்பதான் சமஞ்ச சம்பந்தம், இல்லைன்னா சம்பந்தம் கிடையாது. அதே போல இங்க பகவத் சம்பந்தம் வேண்டாம், அந்த சம்பந்தம் உடையவார்கிட்ட கூட அந்த பிரசாதம் இருக்குமே தவிர எங்க கொடுக்குறேன்னு தெரிவிக்கிறாளே. இதுக்கு சொல்லலை, இருக்கட்டும், வெள்ள விஷயத்துக்கு போயிட்டேன். இதுக்கு சொல்ல வந்தேன்னா அப்ப தாமரை குளம் அப்பெல்லாம் என்ன பண்ணுவானா, தாமரை குளத்துல இருந்து இலையை அந்த இலையை எடுப்பான். புஷ்கர்ல போய் அந்த தாமரை குளத்தை இலையை கொண்டு வருவான். அந்த இலையில தான் வச்சு கொடுப்பான்னு தெரியல தெரியும். அதைத்தான் அடையார் கமலம்னா. அடையார் கமல தளர்மகள் கேள்வன், அதான் ஸ்ரீமன் நாராயணன். அப்படிப்பட்ட ஸ்ரீமன் நாராயணன் அவர் யாரு? வல்லவன், ஸ்ரீவல்லவன். அப்படி ஸ்ரீவல்லவன் அடையார் கமல தளர்மகள் கேள்வன் கையாடி எண்ணம் படையோடு. கையாடி கையில் பிடித்த சக்கராயுதம், கையில் பிடித்த சக்கராயுதம். கையாடி எண்ணம் படையோடு. படைன
படையினா சுவாமி சுவாமி முதலாழ்வார்ல பேயாழ்வார் தெரிவிக்கிறார். கடைசி பாட்டுக்கு முந்தி பாட்டு, தொட்ட படையட்டும் தோடாத ஒன்றியான் அட்டபுயகரத்தான் அன்றன். தொட்ட படைன்னு இருக்கு இல்லையா முதலாளர் பாசனம். அவ தொட்டதே பகவானின் படை. படை என்பது சொல்ல காரணம் ஆசிரித சம்ரக்ஷணார்த்தம். படை படைனா படையாழி, அந்த படையாழி இருக்கு இல்லையா, படையாழின்னு அதாவது கையாழி எண்ணம் படையோடு, சாரி தவறா சொல்லிட்டேன், கையாழி எண்ணம் படையோடு. படையோடுன்னு என்ன அர்த்தம்னா அந்த திருவாழியான வைத்துக் கொண்டு ஆசிரித சம்ரட்சணம் பண்றாரு. நம்ம ரட்சிப்பதே என்ன கருதுமிடம் பொருது புனல் கை நின்ற சக்கரம் தெரியலையா, அத கையாழி எண்ணம் படையோடு நாம் தகம் படை படர்தண்டம். நாந்தகமும் படர்தண்டம். நாந்தகம் கட்கம், நாந்தகம் கட்கம். அதுக்கு படர்தண்டு கையில பிடித்த கஜை. நாந்தகமும் படர்தண்டம், அதாவது பகவானுக்கு பஞ்சாயுதங்களே திருவாபரணமாக கொள்ளலாம். ரெண்டு உண்டு. பகவான் ஆயுதங்கள் வச்சிருக்கான பஞ்சாயுதங்கள். அந்த பஞ்சாயுதங்களே நான் சொல்றதே பஞ்சாயுதங்கள் சொன்னோம்னா அது ஆபரணமா இருக்குமா சுவாமி? ஆபரணமா நகநட்டு, நகநட்டா இருக்கும். நாம பார்க்கிற கண்ணோட்டத்தை பொறுத்து இருக்கு. நான் அனுகூலமான பார்வை, என்னுடைய பார்வை இருந்தா அது திருவாபரணமா தெரியும். என்னுடைய பார்வை பிரதிகூலமா இருந்தா சேவிக்கணுமாமே சேவிக்கிறேன் அப்படின்னுச்சு. அப்ப அதெல்லாம் திருவாடி ஆயுதங்களா தெரியும். அது ஆயுதங்களா தெரியறது என்னுடைய பார்வையில, என் பார்வையில தவறு இருக்கு. அப்பனா அது அழகா தெரியுமா? தெரியுமே. அதை ஏன் கையினால் சுரிசங்கரால் ஆடிய திருப்பநாட தெரிவிக்கிறார்களோ அத்தனை மாறுதனோ. அப்ப அனுகூலியத்தோடு போனா திருவாபரணம், மனசுல பிரதிகூலியத்தோடு போனா அது ஆயுதமா தெரியுது இல்லையா? ஆக அடையார் கமல தளர்மகள் கேள்வன் கையாழி என்னும் படையோடு நாம் தகமும் படர் தண்டும். அதுக்கப்புறம் உன் சார்ந்த வில்லும் படையார் புரிசங்கம். உன் சார்ந்தம், சார்ந்த வில்லன், சாங்கமாகிற வில், சாங்கரமாக வில். வெறும் சாங்கமேன்னு சொல்லியிருக்கலாமேன்னா சாங்கவென்னும் வில்லாண்டாம் தன்னை. சாயங்காலம் பார்க்க போறோம். சாயங்காலம் அந்த பாசனம் தான் வரப்போச்சு. 11 பாசம் முடிஞ்சிருச்சு. 12ஆம் பாசனம் தான். பல்லாண்டு என்ற பவித்திரனை பரமேட்டியை சாங்கவென்னும் வில்லான. ஏன் சுவாமி சாங்க மட்டும் சொன்னா போருமோனும், அது வரைக்கும் என்ன ஒன் சார்ந்த வில் அப்படின்னு எடுத்துக்க. சார்கன்னு சொன்னா போறாதா? ஏன் சார்கம்ங்கிற வில்லுன்னு ஒரு சொல்லணுமான்னா சொல்லணும். ஏன்னா வில்லு சொன்னா பொதுப்படையானது. வில்லு சொன்னா பொதுப்படையானது. வில் என்பது ஆயுதம். அந்த ஆயுதத்துக்கு ஒவ்வொரு வில்லுக்கும் ஒவ்வொரு பேர் உண்டு. ஒவ்வொரு வில்லுக்கும் ஒவ்வொரு பேர் உண்டு. இந்த வில்லுக்கு என்ன பேரு? சார்கன்னு பேரு. இந்த வில்லுக்கு சார்கன்னு பேரு. அதனாலதான் சார்கன்னு சொன்னார். ஏன்னா காண்டீபம்னு இருக்கு வில்லுக்கு பேரு. கேள்விப்பட்டுக்கணும். அர்ஜுனன் அந்த காண்டீபன் இருக்கணும். அப்ப காண்டீபான்னு சொல்றா இல்லையா? அப்படி இருக்கச்சது. அதனால இந்த வில்லுக்கு என்ன பேரு? சார்கன். அதனால சார்கம் என்னும் வில் பின்னாடி வரைச்சு வியாக்கியானத்துக்கு விவரிக்கணும். சார்கம் என்ன வில்லனா சார்கம் மட்டும் சொல்லியிருந்தா அது வில்லா சுவாமி அப்படின்னு சந்தேகம் வந்துடும். சார்ந்தம் என்னும் வில்லுன்னு சொல்லி சந்தேகம் வராதுன்னா சார்கம் என்னும் வில்லான் சார்கம் சார்க வெல்லம் உடையார் புரிசங்கமம். உடையார் புரிசம் நன்னா முழங்கக்கூடிய ஊதணும். அந்த புரிசங்கம் இருக்கு இல்லையா? அந்த புரிசங்கம் அதுதான் பாஞ்சசன்யன்னு பேரு. அப்பாஞ்ச சன்யமும் பல்லாண்டே அந்த பாஞ்சசன்யம். அப்ப புடையார் புரிசங்கமம் இந்த பூதலம் காப்பதற்கன்று இடையே ராமானுஜ முனியாயின இந்நிலத்தே. இந்த பாருங்க, இந்த பூதலம் காப்பதற்கு, இந்த பூமியை காப்பதற்கு என்ன சுவாமி? எதனாலன்னா இது முன்பாடு பார்க்கணும். முன்பாட்டு பொருந்திய தேசத்துல என்ன வந்தது? செருகலியால் வருந்திய ஞானத்தை வன்மையினால் வந்தெடுத்தளித்த அருந்தவன் எடுத்திருக்கணும். அப்ப செருகலியால், செருகுகின்ற களி செருகளி அப்படிக்கச்சே அந்த கனி படாத பாடு பட்டுத்தணும். அதனால இந்த பூமியை ரட்சிக்கணுமோ. அதனால இந்த பூமியை ரட்சிக்கணுமோ. இந்த பூதலம் காப்பதற்கென்றே இடையே ராமானுஜ முனியாயின. அப்ப இடையில இடையில நடுவுல ராமானுஜ முனியாயின இந்நிலத்தே. அதாவது இந்த பூதலத்தை காப்பதற்காக இந்த மண்ணிலே ராமானுஜ முனியாயின அப்படின்னா தான் ராமானுஜ முனியின் திருமேல் வந்து ஆவேசித்தன.
ராமானுஜர் திருமேனில வந்து ஆவேசிச்சன. அப்படின்னா ராமானுஜர் ஆதிசேஷ அவதாரம். ஆதிசேஷ அவதாரமா இருக்க செய்தேயும் இந்த பஞ்சாயுதங்கள் என்ன, அந்த பஞ்சாயுதம் என்ன பண்ணித்தன்னா அவருடைய திருமேனில வந்து ஆவேசிச்சன. இடையாயின ராமானுஜன் இந்த பூதலம் காப்பதற்கண்டு இடையே ராமானுஜ முனியாயின இத்தினத்தின் திருவிழியார். அப்ப இடை இடைன்னா இடுப்புன்னு ஒரு அர்த்தம். இடை இடைன்னா இடத்துல இருப்பு தானே சுவாமி, இருப்பு தானே சுவாமின்னு பாலியா, இடுப்புன்னு ஒரு அர்த்தம். மேற்கொண்டு இன்னொன்னு அர்த்தம் என்னன்னா இடை இருப்ப மட்டும் இல்ல, இந்த இடத்துல ராமானுஜன் இடையேன்ற சப்தத்துக்கு என்ன தெரியுமா அர்த்தம் அப்படின்னா அவனுடைய திருமேனிக்கு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அபிப்பிராயம். அந்த திருமேனிக்குள்ள அதான் இடைன்னு பேரு. அந்த திருவேணிக்குள்ளே வந்து தோணும், அதான் ஒரு அபிப்பிராயம். அப்ப இன்னொரு அபிப்பிராயம் இடையாயின ராமானுஜ முடியாயின அப்படின்னா இடையே முடியாயின. பகவான் எத்தனையோ அவதாரங்கள் பண்ண, ராமானுஜி பிற்பாடு எத்தனையோ அவதாரங்கள் இருக்க, இடையே நடுவுல நடுவே ராமானுஜ முடியா வந்து பிறந்தரணும். அதனால அப்ப அந்த பாஞ்சசன்யத்தின் ஆவேச அவதாரம் அப்படின்னுதான் ராமானுஜர். அப்படின்னா ராமானுஜர் ஆதிசேஷ அவதாரம். ஆனா பாஞ்சஜன்யம் சொல்றாளே சுவாமி, பஞ்சஜன்யம் தெற்று என்ன அர்த்தம்? பஞ்ச ஆயுதங்கள், பஞ்சாயுதங்கள். அந்த பஞ்சாயுதங்களோட அவதாரம்னா இவனுக்கு வந்துட்டு என்னவா வந்துட்டுன்னா ஆவேச அவதாரமா வந்துட்டுனார். இப்ப ராமானுஜர் திருமையில பஞ்சாயுதங்களும் ராமானுஜருக்கு உபகாரம் பண்ண வந்தன. இவர் ஏதோ பண்ணிட்டு இருக்கார், நாம உபகாரம் பண்ணோம். அந்த உபகாரம் ஏன்னா ரட்சிப்பதுக்கு தான் உபகரணம் வேணுமோ. உபகரணம்னா இப்ப நீ சொல்லிட்டு இருக்க, உங்களுக்கு கேட்கணுமோ அப்படியே சொல்றது அப்படின்னு நிறைய உங்களுக்கு ஏதோ உபகரணம் வரணும். அந்த உபகரணம் நெட்டு வச்சுட்டு இருக்கோம். மேற்கொண்டு ஏதோ இந்த டெக்னாலஜில உங்களுக்கு வந்து சேர்றதுணும், அதான் உபகரணம்னு பேர். அதே போல ரட்சிப்பதற்கு ஏதோ ஒரு தேவையணும், அதான் உபகரணம். அந்த உபகரணமாக யாரு சுவாமி ராமானுஜர் தான் அவனை ரட்சிக்கிறாங்க. அந்த ரட்சிப்பது உபகரணங்களாக பஞ்சாயுதங்கள் வந்தன, இது ஒரு அர்த்தம். அப்ப பஞ்சாயுதங்களுடைய ஆவேசவதமா ராமானுஜர் ஏன் வந்துட்டோம்னா நம்ம ரட்சிக்கணுமோ, ரட்சிப்பதற்காக பஞ்சாயுதங்கள் வந்தனன் முதல் அர்த்தம். அல்லது ராமானுஜராலே ஆவேசித்து வந்து பிறந்தன. இது சின்ன ராமானுஜராலே ஆவேசித்து இல்ல சுவாமி, நேர அவருடைய நிலையிலே வந்துவிட்டு, அவருடைய நிலையில அப்படியே வந்துட்டு ராமானுஜராலே அவரே ஆவேசிச்சு பஞ்சாயுதம் வந்துவிட்டு. இரண்டு அர்த்தம் நீ சொல்லிட்டணும். ஆனா இதுல சம்பிரதாயத்துல கொஞ்சம் சிறு வேறுபாடு உண்டு. அது இதெல்லாம் சொல்லப்படாது. சொல்லலையே நாளைக்கு யாராவது சந்தேகப்பட்டாலும் அதனாலதான் சொல்லிட்டு இருக்கேன். என்னன்னா ராமானுஜர் ஆதிசேஷனுடைய அவதாரம் கிடையாது, பஞ்சாயுதங்கள் அவதாரங்கள் மட்டும்தான் அப்படின்னு ஒரு சாராருடைய கருத்து. இன்னொரு சாரார் என்ன சொல்றன்னா பஞ்சாயுதங்களுடைய ஆவேச அவதாரம் உண்டு, ஆதிசேஷன் அவதாரம் பிரதானம் உண்டு அப்படின்னு இன்னொரு சார். மணவாள மாமணிகள் அதே போல இந்த பிரலோகஞ்சியுடைய வியாக்கியானம் ரெண்டுமே பஞ்சாயுதங்களுடைய ஆவேச அவதாரம் உண்டு, அதே நேரத்துல முன்னாடி ஆதிசேஷன் தான் ராமானுஜர் வந்து பிறந்தார்னு ஒரு சார் இது மணவாள மாமணிகள் சொல்றான். ஆனா இந்த சம்பிரதாயம் இன்னொரு சார் என்ன சொல்றாருன்னா இல்ல ஆதிசேஷ அவதாரம் கிடையாது, அதனால் பஞ்சாயுதங்கள் அவதாரம் தான் உண்டுன்னு தெரிவிக்கிறார். இது ஒரு நிலை நீங்க மனது. ஆனா ஆதிசேஷன் அவதாரம் கிடையாதுன்றது தவிர்த்தாச்சு. அப்படியே முதலே சொல்லிட்டேன், ஆதிசேஷ அவதாரம் தான் பிரதானம். ஆனா வேதாந்த தேசிகன் அவர் எத்திராஜ சப்தத்தின்னு ஒரு கிரந்தம் பண்ணியிருக்கார். மணவாள மாமணி எப்படி எத்திராஜ விசேஷம் பண்ணியிருக்காரோ அதே மாதிரி எத்திராஜ சப்தத்தையும் இருக்காரு. ஆனா அதுல என்ன தெரியுங்கன்னா பஞ்சாயுதங்களை விட்டு பிரியாத அவதாரம் ராமானுஜன் சொல்லியிருக்கார். பஞ்சாயுதங்களை விட்டு பிரியாத அவதாரம் ராமானுஜர் இருக்கார். அப்ப பஞ்சாயுத அவதாரம் தான் ராமானுஜர் அப்படின்னு சொன்னார். ஆனா ஆதிசேஷ அவதாரம் இல்லைன்னு அவர் சொல்லல. ஆனா பஞ்சாயுதங்களுடைய அவதாரம் தான் ராமானுஜன் சொல்லியாரு. அதனால சிறு வேறுபாடு இருக்கு. பெரிய சிறு வேறுபாடுன்னா ஆனா ஊதி பெருசு பண்ணிட்டார். இது பெரிய சண்டையெல்லாம் நடந்திருக்கு. அது என்னமா அவ எதுக்கு போடுறா, அதுக்கு அந்த விசாரத்துக்கு போவாண்டாம், இருக்கட்டும். அப்படி அபிப்ரா வேதனை ஏன்னா தேவையற்றது, தேவையே கிடையாது. ஏன்னா நினைக்கிற இந்த விஷயத்தை ஆழ்வார் திருநாகி சுவாமி, அதாவது ராமகிருஷ்ண சுவாமி அவர் என்ன தெரிவிக்கிறார்னா
ஆதிசேஷனோட அவதாரம் நிச்சயமா தீர்மானம் பண்ணியிருக்கார். ஏன்னா சுவாமி இங்க திருவரங்கத்துல இருக்க மாட்டாத ஒரு நிலை இந்த ராஜாக்களுக்கு உபத்திரம். அந்த உபத்திரத்தாலே சுவாமி கூரத்தாழ்வார் காஷாய வஸ்திரத்தை தரித்துக் கொண்டு ராஜசபைக்கு போக இவர் அங்கிருந்து கிளம்பினாரே மேற்கு நோக்கி போனார். அந்த சரித்திரம் நமக்கு தெரியும். போர்ச்சி அதுக்கப்புறம் நேராங்க தொண்டனூர் போனார். அங்க ஜெயினர்கள் என்ன பௌத்தர்கள் என்ன அவர்கள் எதிர்த்து நிற்க அங்கு தான் 1000 நாக்குகளை கொண்டு அங்கே அந்த ஜெயினர்களை ஜெயிச்சார்னு நமக்கு ஒரு பரம்பரை பிரபாவம் பிரசித்தமா சொல்றது, நல்ல பிரசித்தமா சொல்றது. இது ஆழ்வார் திருநெல்வேலி சுவாமி எடுத்து காட்டிக்கார். அதனால ஆதிசேஷ அவதாரம் உண்மை, அதுல எந்த விதமான கிடையவே கிடையாது, உண்மை. ஆனா பகவான் ஆதிசேஷனை அவனுப்பி நீ போய் ராமானுஜராக அவதாரம் பண்ண 200 வருஷத்துக்கு முதல் பேசினது அதான். ஆனா பஞ்சாயுதங்கள் அந்த ஆவேச அவதாரம் என்பதும் உண்டு, அதுவும் உண்டு. அது என்னமா சுவாமி ரெண்டுமே இருக்குமா? ஒண்ணுதானே இருக்கும். ஒண்ணு ஆதிசேஷ அவதாரமா இருக்கும், இல்ல பஞ்சாயுதம் ஆவேச அவதாரம், ரெண்டுமே உண்டு. ஏன்னா பகவான் ஆதிசேஷன் அனுப்பின தெரிஞ்சு உண்மை நமக்கு நல்லவா தெரியும். அப்ப 5 ஆயுதங்கள் இல்லாமல் யாரையும் ஜெயிப்பதற்கு வழி கிடையாது. இப்ப ஜெயிக்கிறோம்னா சாமானியமா? எத்தனை மதவாதிகள் இருக்கா, அத்தனை பேரும் சொன்னோம் சங்கர பாஸ்கர யாதவ பாட்ட பிரபாகர தங்கல் மதம் ஆக மொத்தம் மதங்கள் 17 நம்பி எடுக்கிற வீட்டுல அத்தனை பேர் ஸ்ரீபாஷத்துல எத்தனை கண்டிக்கிறார்? ஒன்னா ரெண்டா அத்தனை பேர் கண்டிக்கிறாருனோ. அப்ப அதுக்கு முன்னாடி சக்தி வேணுமனும். அந்த சக்தி இந்த பஞ்சாயுதங்கள் ஆவேசித்தபடியால அந்த சக்தி கிட்டிட்டுன்னு தெரிவிக்கிறார். சரி சுவாமி, அப்படி இருக்க செய்து அப்ப அங்க சக்தி இருக்கணும்னா அவதாரணம். அதனால் ஆயுதங்களை ராமானுஜ பேர ஆவேசிக்க வைத்தான். அந்த அர்த்தம் உண்டு. அந்த அர்த்தம் எங்க சுவாமி இருக்கு? மணவாளன் வந்து தன்னுடைய அவதாரிகளே காட்டிட்டார். நம்ம அதை வாசிக்கல. இப்ப மேலிருந்த வாரியான அர்த்தம் தான் பார்த்துட்டு இருக்கோம். கொஞ்சம் இந்த பாசம் கொஞ்சம் டைம் நிறைய எடுத்துக்கும், இருக்கட்டும். ஏன் சொல்றேன்னா இப்படிப்பட்ட அந்த ராமானுஜருடைய அவதாரம் ஆதிசேஷன் அவதாரம் உண்டு அப்படின்னு தெரிவிக்கிறார் மனோரமனை. அது மட்டும் இல்ல, அதே போல பஞ்சாயுதங்கள் ஆவேச அவதாரம் ரெண்டுமே மணவாளமணி சொல்லியிருக்கார். மணவாளமாவணி சொல்றது என்னன்னா ஒரு ஆதிசேஷ அவதாரம் தான், பஞ்சாயுத அவதாரம் இல்லைன்னு சொல்லல, ரெண்டுமே உண்டுன்னு தெரிவிக்கிறார். அதே போல மணவாளம் வியாக்கியானம் முடிஞ்சோன்னா திரைலோகஞ்சியருடைய வியாக்கியானத்தை பாக்குறோமோ, அந்த வியாக்கியானத்துல மணவாளமாவணி என்ன காட்டி கொடுத்தாரோ அதையும் சேர்த்து அதே மேற்கொண்டு இவர் பஞ்சாயுத ஆவேச அவதாரம் ரெண்டுமே அவரே எடுத்திருக்காரு. அதனால ரெண்டுமே இருக்கு. இப்ப ஆதிசேஷன் அவதாரம் சொன்னாலும் உண்மைதான், பஞ்சாயுத ஆவேச அவதாரம் சொன்னாலும் உண்மைதான். சுவாமி ரெண்டா சொல்லிட்டா தப்பு இல்லையானா? இல்லை, ரெண்டா சொல்லிட்டா அது தப்பு இல்லையானா அதுக்கு தப்பே கிடையாது. ஏன்னு பின்னாடி சொல்றேன். ஏன்னா அதனால்தான் கொஞ்சம் ஜாகிரதையா கேட்கணும்னு சொல்லியிருக்கேன். அடையாறு கமல தளர்மகள் கேள்வன் கல்யாணி என்னும் படையோடு நாம் தகவம் படர்தங்கம் ஒன் சார்ந்தவில்லும் படையார் புரிசங்கமம் இந்த பூதலம் காப்பதற்கன்றி இடையேன்னு இருக்கு இல்லையா? இந்த பாசுரத்தை ஒரு சிறு வேறுபாடுன்னு சில பேர், இதுக்கு பிரமாணம் கிடையாது, ஆனா சில பேர் இந்த மாதிரி உண்டுன்னு சொல்றான். என்ன பாருங்க, அடையார் கமல தளர்மகள் கேள்வன், நீங்க புஸ்தகம் கையில் வச்சிருந்தா பார்த்துட்டு வாங்க. அடையார் கமல தளர்மகள் கேள்வன் கையாடி என்னும் படையோடு நாந்தகம் படர்தண்டம் ஒன் சார்ந்தவில்லம் புடையார் புரிசங்கமம் இந்த பூதலம் காப்பதற்கு என்றும் இடையே. பூதவல் காப்பதற்கு என்று இடையேவா, பூதலம் காப்பதற்கு என்றும் இடையேவா? இந்த வித்தியாசம் சில புஸ்தகத்துல கிடையாது. ஆனா சில பேர் அப்படியே பேச்சுவார்த்தை சொல்லிட்டு இருப்பாங்க, என்றும் இடையே அப்படின்னு ஒரு பாடம் இருக்குன்னு சொல்றார். ஆனா பூதலம் காப்பதற்கு என்று இடையே, என்றும் இடையே அப்படின்னு கிடையாது. ஏன்னா வியாக்கியானத்துல மணவாள மாமனியுடைய பதவதார்த்தங்கள் ஆகட்டும், அதே போல பிரலோகஞ்சியுடைய அந்த வியாக்கியானம் ஆகட்டும், ரெண்டுமே என்றும் இடையேன்னு வியாக்கியானம் கிடையாது, என்று இடையே அப்படின்னு வியாக்கியானம் சொல்லியிருக்கு. அதே நேரத்துல இன்னொன்னு சொல்லிடுறேன், சுவாமி அமுத விருந்துன்னு எடுத்திருக்கார் ஆழ்வார் சுவாமி ராமகிருஷ்ண சுவாமி. அவர் இந்த மாதிரி விசாரங்கள் எங்க இருந்தா உடனே அவர் எடுத்து அனுப்பிச்சுவார். என்ன விசாரம் இருந்தாலும் இது ஒரே ஒரு விதம் சொல்றேன். அதாவது
மன்னிய பேருருள் மாண்டபின் கோவலல் மாமலரால் கண்ணுடு ஆயனை கண்டமை காட்டும். இந்த பாசனத்தை முன்னாடி பார்த்துட்டோம். பேயாழ்வார் பாசனம் பேயாழ்வார் அனுகிரகம் பெற்ற ராமானுஜன் சொல்றார். அப்படி தமிழ் தலைவன் பொன்னடி போட்டும் ராமானுஜன் தெரிவிக்கிறார். அதுல மண்டிய பேருருள் மாண்டபின் கோவலல் மாமலரால் தன்னோடு ஆயனை அப்படின்னு ஒரு பாடம் உண்டு, தன்னோடு மாயனை அப்படின்னு ஒரு பாடம் உண்டு. அதை எடுத்திருக்காரு, அதை எடுத்து காமிச்சிருக்காரு. ஆயனன் ஒரு பாடம் உண்டு, மாயனன் ஒரு பாடம். ஏன்னா ஆயன் தான் திருக்கோளூர்ல இருக்கக்கூடிய பெருமாள், அதனால ஆயன் பாடம் உண்டு. மாயன் மாயன் ஒரு பாடம் உண்டுன்னு 2 பாடம் உண்டுன்னு எடுத்திருக்காரு. அதே போல இங்க என்ன பண்ணிருக்கணும், இந்த பூதரங்காப்பதற்கு என்றும் இடையே அப்படின்னு இருக்கான்னா இல்ல, என்று இடையே தான் இருக்கு. வியாக்கியானத்திலையும் என்று இடையே தான் வியாக்கியானத்தில் இருக்கு. அதே போல ராமகிருஷ்ணாயங்கார் சுவாமியும் என்றும் இடையேன்னு ஒரு கருத்து இருக்குன்னு அவர் எடுக்கவே இல்லை. அப்பனா இல்ல, பின்னாடி யாரோ சொல்லி இருக்கான்னு அர்த்தம். இது சொன்ன என்றும் இடையே ராமானுஜ முனியாயின இந்நிலத்தேன் தெரிவிக்கிறார். இது சொன்னா அப்ப வியாக்கியானம் தெரிவிக்க, அதனால எழுது. ஆகையால் என்று இடையேதான் இருக்கணும் என்று பொருள் நிலை. இப்ப மணவாளனுடைய அவதாரிக்கை, ஆச்சரியமான அவதாரிக்கை, அடையார் கமல தளர் மகள் கேஷ்வன். அதாவது 33ஆம் பாட்டு அஸ்திர பூஷண அத்தியாயத்தில் சொல்கிறபடியே மனஸ்தத்வாதிகளுக்கு அபிமானிகளாயிருக்கிற திருவாடி முதலான திவ்யாயுதனுடைய பிரசாதத்தாலே இந்திரிய ஜெயாதிகள் உண்டாக வேண்டியிருக்க எம்பெருமான ஆசிரியக்கவே இவையெல்லாம் உண்டாம் என்கிறது. என் கொண்டு என்ன ஆச்சரியமான அவதாரம். என் கொண்டு என்ன, அந்த ஸ்ரீ பஞ்சாயுதங்களும் லோகரட்சணார்த்தமாக எம்பெருமானார் பக்கத்திலே ஆயின என்கிறார். அதுவா அவையெல்லாம் லோகலட்சணார்த்தமாக எம்பெருமானாராய் வந்து திரு அவதரித்தனும் என்னவுமாம். லோகரட்சணார்த்தமாக எம்பெருமானாராய் வந்து அவதரித்தது, திரு அவதரித்தது என்னவுமான். ஆச்சரியமான வியாக்கியானம். இந்த சங்கத்தை சொல்றா பாருங்க. அதாவது நமக்கு என்னன்னா, இந்த பாசுரத்துக்கு இந்த பாசுரத்துக்கு என்ன தொடர்பு, இது ரொம்ப முக்கியம். திருவாய்மொழி முக்கியம், பகவத விஷயம் நம்ம பார்க்க போறோம். திருவாய்மொழியில இந்த பாசுரம் இந்த பாசுரம் என்ன தொடர்பு சுவாமி சொல்ற பாருங்க. அந்த சங்கதி சொல்ற, அதுக்குதான் சங்கத்தின்னு பேரு. அந்த சங்கதி சொல்றதுக்கு நிகர் யாருன்னா, இவாருக்கு நிகர் இவரேதான், வேற யாரும் கிடையாது. நம்முடைய பூர்வாச்சார நிகர் அதான் தாழ்வாது மேல் குறவர் தாம்பாள்னு சொன்னார் மணவாள மாமணிகள். ஆழ்வார்களுக்கு ஒரு அடைப்புக்குடி போடல, ஒரு பெருமையை கொடுக்கல. தாழ்வாதி எந்த விதமான குற்றம் இல்லாதவர்கள் ஆழ்வார்கள் அப்படின்னு போடல. அருளிச்செயலுக்கு எந்த விதமான குற்றம் இல்லாதவர்கள் போடல. ஆனா தாழ்வாத மில் குறவர், ஆச்சாரியாளுக்கு குறவர்னா ஆச்சாரியர்கள், ஆச்சாரியாளுக்கு மட்டும் எந்த விதமான குற்றம் இல்லாதவர்கள் தாழ்வாதியில் தாழ்ச்சியே கிடையாது. அப்படி ஏன்னா அவள் தான் சொன்னேன். அவள் என்னன்னா, இவருக்கு இந்த சங்கத்தை எப்படி எழுதுறார்? ஏன்னா மணவாள மாமணி கிட்டத்தட்ட இந்த அவதாரம் எடுத்திருக்காரு சுவாமி. திருவரங்கத்தவனுடைய காலத்துக்கும் மணவாள மாமனுடைய காலத்துக்கும் கிட்டத்தட்ட 400 வருஷங்கள் வித்தியாசம். நிச்சயமா கிட்டத்தட்ட 300 வருஷத்துக்கு மேல வித்தியாசம் உண்டு. எத்தனையோ மாறுபாடு இருக்கு. ஆனா இவர் என்ன பண்றாரு, ராமாவுடைய அனுகிரகத்துல மேல மேல பாசுரத்தை பாடினாருன்னா 350 வருஷத்துக்கு மேல மாமனிகள் அவதாரம் இருக்கே சுவாமி. ரொம்ப அது மட்டும் இல்ல, மணவாழ்வானு தேவை. அதுக்கப்புறம் பின்னாடி பிரலோகஞ்சியர் பிற்பாடு பிறந்திருக்காரு. இப்ப 2 பேருமே வியாக்கியானம் பண்ணியிருக்காருயா. மணவாளவாணி பதபதார்த்தங்கள் மேற்கொண்டு அவருடைய அவதாரிகை, அது பிரலோகஞ்சியர் அவதாரிகை வியாக்கியான அவதாரிகை. அற்புதமான வியாக்கியானம் 2 உண்டு. அந்த வியாக்கியானத்துல நம்ம பார்க்கறச்சே என்னமா தோணுதுன்னா, என்னமோ பக்கத்திலேயே இருந்து அந்த அந்த திருவரங்கத்தை சொல்ல சொல்ல இவெல்லாம் கேட்டுண்டு, ஓ பிரியா சுவாமி பிரியா சுவாமி, நான் அப்படியே நான் வியாக்கியானம் பண்றேன் அப்படின்னு பண்ணா மாதிரி வியாக்கியானம் பண்ணியிருக்கான்னா, சுவாமி 400 வருஷம் மேல வித்தியாசம், கால வித்தியாசம் இருக்கு. இவன் என்னமா வேற இந்த மாதிரி பண்ண முடியும்? நமக்கு அதெல்லாம் அந்த சந்தேகம் நமக்கு வரும். திருவாழ்மையில நம்மாழ்வார் என்னைக்கோ பாடிட்டு போயிட்டார் சுவாமி. நம்பில அது என்னமா தெரியும். கிட்டத்தட்ட 3500 வருஷங்களுக்கு மேல ஆறுது. அத்தனை வருஷங்களும் ஆனதுக்கு அப்புறம் ஆழ்வாருடைய திருவுள்ள இதுதான் அப்படின்னு எப்படி சாமி நம்பிக்கை தெரியாது. பிரத்யட்சமா சேவிச்சிருக்காரா, இல்ல ஆழ்வார் ஏதாவது மனசுல சொல்லியிருக்காரா? ஒண்ணுமே இல்லையே. என்னவா எழுதுவா? ஒரே சமாதானமா ஓரான் வழியாய் உபதேசித்தார் முன்னோர். சம்பிரதாயத்துல ரொம்ப முக்கியம், அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா
இந்த ஓரான் வழி சம்பிரதாயத்தில் அந்த மரபு மாறாம வருது. முன்னோர் மொழிந்த முறை, அந்த முறையை நம்ம பூர்வாச்சாரம் மாற்றவே மாட்டோம். ஆழ்வார் என்ன சொன்னாரோ அதுதான் நாதமணி. நாதமணி என்ன சொன்னாரோ உய்யக்கொண்டார் மணக்கால் நம்பி ஆள வந்தார் பெரிய நம்பி ராமானுஜர் மணமால மாலைகள் பரியந்தம் பேசிட்டு பேசிட்டு ஏக்க கண்டான் அவளுக்கு. ஏன்னா இவளுடைய நிலையே என்ன தெரியுமா? முன்னோர் சொன்ன வார்த்தை. அதான் ஓரான் வழி சம்பிரதாயம். அந்த சம்பிரதாயத்தை வந்துடுத்துனாலே அப்ப அர்த்தம் விட்டு போகணும், விட்டே போகாது. திருவரங்கத்தவனா கோட்டியாரா இருந்திருக்கா இல்லையா? அந்த கோட்டியாரா ஒருத்தருக்கு வந்து பேசிட்டு இருப்பானோ அவ பரம்பரை அப்படியே வந்துட்டு இருக்கணும். அந்த பரம்பரை வந்துட்டே இருக்கச்சே அவ பரம்பரை அதான் ஓரான் வழி சம்பிரதாயம். வர வர என்ன ஆயிடுச்சுன்னா மேற்கொண்டு அந்த அர்த்தம் மாறும். சுவாமி அவர் சொன்னார், எங்க தலைவனார் சொன்னார், எங்க தாத்தா சொன்னார் அப்படின்னு எங்க ஆச்சாரியர் சொன்னார் அப்படின்னு வரைச்சு அந்த அர்த்தம் மாறாது. அதே நிலையில இன்னைக்கு வந்துட்டு மணவாள மாவட்ட பரியந்தம் வந்து அது பிரலோகஞ்சியது உனிக்கும் அவர் வந்துருக்குன்னா ஓரான் வழி சம்பிரதாயம். அந்த நம்முடைய சம்பிரதாயத்துல ரொம்ப முக்கியம் அது. அதனாலதான் அவளுக்கு வேற சம்பிரதாயம் போயிட்டுன்னா பௌத்த மதத்துல 4 சிஷ்யால் இருக்கா. 4 சிஷ்யாலும் மாற்று கருத்து உண்டு. இந்த சிஷ்யன் சொல்றது அவர் ஒத்துக்க மாட்டார், அந்த சிஷ்யன் சொல்றது அவர் ஒத்துக்க மாட்டார், அந்த சிஷ்யன் சொல்லி இவர் ஒத்துக்க மாட்டார். ஆனா நம்ம வீட்டுல அப்படின்னா லட்சுமிநாதன் என்ன சொன்னாரோ தான் ஆழ்வார், ஆழ்வார் என்ன சொன்னாரோ தான் நாதமுனி, நாதமுனி என்ன சொன்னாரோ தான் சுவாமி ராமானுஜர், ராமானுஜர் என்ன சொன்னதா மணவாளம். ஏதாவது மாற்றம் இருக்கனா கிடையாது. என்ன காரணம்? ஒரே சம்பிரதாயம். அவ பேசிட்டு அங்க என்ன சொன்னாரோ தான். அதே போல இருக்கிற பாருங்க, ஆச்சரியமா திருக்கிறோம். அஸ்தபூர்ண அஷ்டாயத்தில் சொல்லுகிறபடியே மனஸ்தத்துவாதிகளுக்கு அபிமானிகளாய் இருக்கிற திருவாடி முதலான திவ்யாதி உள்ள பிரசாதத்தாயிருக்காலே இந்திரியாதிகள் இந்திரிய ஜெயாதிகள் உண்டாயிருக்க என்ன அஸ்திரமூர்த்தின அத்தியாயம்னு விஷ்ணுபுராணக்கார் பராசர மகரிஷி அவர் எடுத்திருக்கார். அதிலே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மனஸ்தத்துவத்துக்கு சக்கராயுதம் அதான் அதிர்ட்டாதான் செஞ்சிருக்கார். அப்படி இருக்க செய்து இவர் என்னமோ ராமானுஜத்தினுடைய பத்தினா பொருந்திய தேசம் பறையும் திரளம் புகழும் நல்ல திருந்திய ஞானம் செல்வம் சேரும் சொல்றாங்க சுவாமி. என்னமா நம்ம அடுத்த வாரம் தான் பார்க்கணும். ஆழ்வார் என்ற ஆச்சரியமான விஷயம், ஆச்சரியமான விஷயம். இந்த வாரம் கொஞ்சம் சிரமமா எடுத்து இன்னும் கொஞ்சம் போக போக நம்ம ராமானுஜன் நிறைய நாள் சேர்த்துக்கிறதுக்கு அவனை செய்யறேன். ஏன்னா அது ராமானுஜ அனுகிரகத்தால் தான் கிடைக்கணும். நிச்சயமா கிடைக்கணும் நம்புறேன். அடுத்து சாயங்காலம் திருப்பல்லாண்டு கடைசி பாசனம், ஆச்சரியமான பாசனம், இந்த பலபாசனம். இந்த பலபாசனத்தில் என்ன சொல்றாரு, இந்த பாசனம் முடிஞ்ச உடனே அடுத்ததுக்கு அப்புறம் நான் கண்ணு செலுத்தாம எடுக்கணும். அதனால அவசியம் சாயங்காலம் ஆகும்படி பிரார்த்திக்கிறேன். இப்ப ஏதாவது சந்தேகம் இருந்தால் அவசியம் கேட்கலாம். ஆழ்வார் என்பது மானார் திருவியேசனம் ஆச்சாரியின் திருவியேசனம் பாகவதார் திருவடிகளே சரணம். தன்யோஸ்மி சுவாமி, மகாபாகியம் சுவாமி, தேவரை திருவடி சேவிச்சுக்கிற சுவாமி. ஸ்ரீமதி ராமானுஜன். ஸ்ரீமதி ராமானுஜன் அடியன் ராமானுஜன் சுவாமி, தேவரை திருவடிகளுக்கு பல்லாண்டு சேவிச்சுக்கிறேன் சுவாமி. அடியேன் சுவாமி ராமானுஜா நமஹ. அடியேன் சுவாமி திருவடி சேவிச்சுக்கிறேன் சுவாமி. அடியேன் சுவாமி. அடியேன் சுவாமி ஸ்ரீமதி ராமானுஜாய நமஹ. திருவடி சேவிச்சுக்கிறேன் சுவாமி. அடியேன் அடியேன் சுவாமி திருவடி ராமானுஜன்.